ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஜிம்னாவோட கோட்டா கிடையாது. பட் குட்டிமாங்களோட பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ ஹாப்பி பர்த்டே டியர். உங்கள் பேர் தெரியல, பட் ஐடி வந்துட்டு மசியா சுல்தானாவா ப்ரனௌன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னு தெரியல. பட் உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு சொன்னீங்களா, ஸோ ஹாப்பி பர்த்டே டியர். குட்டிமாக்கு இன்றைக்கி பர்த்டே விஷ் பண்ணுங்கள். ஓகே, கண்ணை முடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். நான் கண்ணை மூடுங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியோட கண்ணை மூடுறீங்களோ, அதே மாதிரி கண்ணை திறங்கடியன்னு நான் சொல்லும்போதும் அதே ஹாப்பியோட தான் கண்ணை திறக்கணும். என்னை திட்டிட்டுலாம் திறக்கக்கூடாது, சரியா? ஓகே, கண்ணை முடிக்கோங்க. ஸ்டோரியோட டைட்டில் என்ன வைக்கணும்னு எனக்கும் தெரியலங்கடியா. எதையோ ஒன்று வைக்கிறேன். ஸ்டோரி பார்த்து முடிச்சுட்டு இதுக்கு இந்த டைட்டில் வைன்னு நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு புண்ணியமாக போகும். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிமினா தான் அப்படியே டிப்டாப்பாக அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு புக்கு அதை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு காலேஜ் என்ட்ரன்ஸ்குள்ளே அப்படியே வந்து என்ட்ரி ஆகுறாரு. அப்போது நீங்கள் சாரா அப்போ மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அப்படியே ஒரு பெஞ்ச் மேலே உட்காந்துருப்பீங்க. அதுவும் பெஞ்சில் வந்துட்டு கரெக்டாக உட்காந்துருக்க மாட்டீங்க. அந்த சாயர் இது இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே கரங்குட்டிங்களாட்ட 2 பேர், மிச்சம் இந்த கை பிடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதை கை போடுற மாதிரி அதில் 2 பேர், மொத்தம் 4 பேரும் அப்படியே உட்காந்துருப்பீங்க. பாவப்பட்ட ஜீவன் பூஜா குட்டி அவள் தான் ஒழுங்கா அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பா. இப்போது வந்து ஜிமினாவும் அப்படியே அழகாக நடந்து வந்துட்டுருப்பாரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாரா இருக்கால அந்த வாயாடி, அவளோட கண்ணு ஜிமின் கிட்டே போக நீங்கள் அவரை பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அவரை பார்த்துட்டு ஏய் டேய் அப்படின்னு கூப்பிட்றா. சொடக்கு போட்டு இப்படின்னு கூப்பிட்றா. நீங்கள் யாரை கூப்பிட்றா இவ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா அது ஜிமின். உங்களுக்கு அது யாருன்னு தெரியாது. ஸோ அங்கே வந்துட்டு இருக்கிறது ஜிமின் தான். ஏண்டி எதுக்கு அந்த பையனை கூப்பிட்ற அப்படின்னு கேட்க, ஹலோ, நம்மளை எல்லோரும் ரேக்கிங் பண்ணாங்கள்ல போன வருஷம், அப்போ இந்த வருஷம் நம்மளுக்கான டே, இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் ரேக்கிங் பண்ணுறோம் அப்படிங்க. அப்போ பூஜா பாவமா நம்மளை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, எவ்வளோ ஆக்வர்டாக இருந்துச்சு, எவ்வளோ எம்பாரசிங்காக இருந்துச்சு, அதே ஃபீலடி மற்றவங்களுக்கு கொடுக்கணுமா சாரா அப்படிங்கிறா. இப்போது பூஜா பார்த்தீங்கன்னா ஐயர் வீட்டு பொண்ணு, ரொம்ப சமத்து, ரொம்ப சாது. அவளுக்கு வந்துட்டு ஐயர் வீட்டு பாஷை கரெக்டாக பேசவே முடியாது. ஏன்னா பேசினா நீங்கள் கலாய்ப்பீங்க, அதனால் தக்கி முக்கி நம்மளை மாதிரியே நார்மலாக பேச ட்ரை பண்ணுவா. ஸோ அவள் அப்படி கேட்குறா. அப்போது சாராவும் அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு, அதை நான் யாருக்காவது கொடுத்தே ஆகணும். சீனியருக்காக கொடுக்க முடியும், ஜூனியருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்க. ஏய் உனக்கு என்னப்பா, அவனை ராக்கிங் பண்ணணும் தானே அப்படின்னு கேட்குறீங்க. சாரா ஆமாம் அப்படின்பா. ஓகே டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜிமின் வந்து திரும்புகிறாரு. நீங்கள் ஏய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரலை நீட்டி இப்படி வா அப்படிங்கிற மாதிரி பண்ணுறீங்க. அவரும் நானா அப்படிங்கிற மாதிரி அவரை பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு. நீ தான் பின்னா உங்கள் அப்பனா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் பாட்டுக்கு அப்படியே மெதுவாக வராரு. சுற்றி முற்றி பார்க்க சார் வந்துட்டு உன்னை தான் கூப்பிட்றா, வா எங்கள் தலை கூப்பிடுதில்ல அப்படிங்கிறா. உடனே நீங்கள் என்னடி நீ கூப்பிட்டு என்ன தலைன்னு கோத்துடுற அப்படிங்க. நீ தான் எங்களுக்கு தலை, வா. அவன் வேறு கொஞ்சம் பல்காக இருக்கான், அடிச்சிட்டா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்துட்டு இது பண்ணிக்கிறா. நீங்கள் இருந்தாலும் தைரியத்தை அப்படியே வெளியே காட்டிக்கிறதுக்காக ஆமாம் வா இங்கே சீக்கிரம் வா, என்ன அண்ணன் என்ன நடந்து வர, ஃபஸ்ட்டாக வர தெரியாதா அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படியே வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கையில் ஒத்த புக்கோட வேற, ஏன் பேகெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, தேவையில்ல அப்படிங்கிறாரு. அப்போது தண்ணி சாப்பாடலாம் அப்படிங்க, கேன்டீன் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஹோ அப்படி வரியா நீ, சரி ஓகே. ஆமாம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்க, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறாரு. ஹாட என்னோட ஜூனியரா நீ, அப்போ வா 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 உன்னை தாராளமாக ரேக்கிங் பண்ணலாம் அப்படிங்க. அவர் அப்படியே கையை கட்டி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே உட்காந்துருப்பீங்களா, அப்படியே கையை கட்டிட்டு கொஞ்சம் கோல்டான ஃபேஸ் தான் வச்சுக்கிட்டு உங்களே பார்க்குறாரு. நீங்கள் அந்த இது மேலே உட்காந்துருப்பீங்கள்ல, அதாவது அந்த சாயிற இதில் அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பீங்கள்ல, அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அவர்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஜம்ப் பண்ணாவே அவர்கிட்ட தான் நிற்கணும், அந்த இடத்துல ஜம்ப் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2 பேரும் ஒரு 4 இன்ச்சு கேப்பில் தான் நிற்கிறீங்க. அவர் அப்படியே கொஞ்சம் கூட அசராமல் உங்களே பார்த்துட்டே இருப்பார். நம்ம தம்மா தொண்டு தானே இருப்போம். ஸோ அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு என்னடா என்ன முறைக்கிறா, நீ எனக்கு ஜூனியர் தானே அப்படிங்க. அவர் உங்கள் ஹைட் அப்படியே டீஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் உடனே ஹலோ இந்த ஹைட்டு க்யூட்டு சரியா, இது வந்துட்டு நீ ஷார்ட்னுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன நீ கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நீ பெரிய ஆளா, நீ எனக்கு ஜூனியர் தான் சரியா, அதனால் ஒழுங்கா
கரெக்டாக பாரு அப்படிங்கிறீங்க. அவர் அதே மாதிரி தான் கொஞ்சம் கோல்டு ஃபேஸோடய உங்களை பார்த்துட்ருப்பாரு கையை கட்டி நின்றுக்கிட்டு. நீங்கள் சரி அப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்குறீங்க. ஆ எதுக்கு அப்படிங்கிறாரு. சும்மா தெரிஞ்சுக்கலான்னா சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு தோல் மேலே வர கை போடுறீங்க. அவர் அப்படியே உங்கள் கையை பார்க்குறாரு. நீங்கள் ஏய் ஜூனியர் தானே நீ, ஆ என்னப்பா கைப்பட்டா குத்துமா அப்படின்னு கேட்க அவர் எதுவுமே சொல்ல அமைதியாக நிற்பார். சரி ஓகே ஏய் ஸ்டார்ட் பண்ணலாமாடி அப்படின்னு கேட்க எல்லோரும் ஆ அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அகைன் வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் அப்படியே தள்ளி நின்றுட்டு இப்போது நீ என்ன பண்ணுறனா பாட்டு பாடு, சத்தமாக பாடு, நார்மலான ஒரு பாட்டை ஒரு மாதிரி ஃபன்னியாக பாடணும், பாடு பார்க்கலாம் அப்படிங்க. எனக்கு பாட தெரியாது அப்படிங்கிறாரு. சரி ஆடு. எனக்கு ஆட தெரியாது. டேய் உனக்கு என்னதாண்டா தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக பார்க்குறாரு. விடுவோமா நம்ம? விடாமல் என்ன பண்ணுறீங்க பின்னாடி ஓடி போய்ட்டு இல்லை என்ன ஒருத்தி பேசிகிட்டு இருக்கேன் பெரிய மனசி கண்டுக்காமல் போயிட்டுருக்குற, என்ன மதிக்க தெரியாதா உனக்கு? உங்களோட ப்ரொஃபஸரெல்லாம் சொல்லி கொடுக்கலையா மரியாதைனா என்னன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏண்டா மரியாதை தெரியாமல் நடந்துக்கிற, மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்க சொல்லி கொடுத்தாங்க, மரியாதை கொடுக்குற இடத்துக்கு மரியாதை கொடுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிட்டுருவாரு. இங்கே மற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் சிரிப்பு வேறு. நீங்கள் அப்படி திரும்பி அவங்களை முறைக்க ஏய் அவனை நினச்சி தாண்டி சிரித்தோம், உன்னை கலாய்ச்சி சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க இதுங்கடி உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. சரி இப்போது ஒன்று பண்ணு, என்னை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறியா, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டு என்னை கலாய்ச்சதுக்கு அப்படிங்க. நான் உன்னை கலாய்க்கலையே உண்மை தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. டேய் கடுப்பாத்தாத, நீ பாரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னை யாராவது தூக்கிக்கணும்னு, யாருமே என்னை தூக்குனதில்லை. சின்ன வயசில் ஆளாளுக்கு தூக்கி வளர்த்துட்டு கொஞ்சம் பெரிய வயசானதுக்கப்புறமா ஈவன் நான் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை யாருமே தூக்கல தெரியுமா, ரொம்ப ஏக்கமாக இருக்குது. நீ தூக்குறியா? சின்ன பையன் தானே, ஜூனியர் தானே, நான் உனக்கு அக்கா தானே, தப்பாக எடுத்துக்காத, என்னை தூக்கிட்டு ஒரு ரவுண்ட் நடக்கிறியா அப்படியே சுற்றுறியா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கள் டேய் அப்படின்னு சொல்லி கூப்பிட டேயா அப்படிங்கிறாரு. ஆமாடா இங்கே வாடா, உங்ககிட்ட நான் கெஞ்சின்னா நான் உன்னோட சீனியர். ஆனால் அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, இருடி என்கிட்ட சிக்காமையாக போயிடுவேன், மதிக்காமையாக போகிற ஒன்று பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே நீங்கள் உட்காந்துட்ருக்க எல்லாரும் ஏண்டி சீனியர்கிட்ட கேட்டிருந்தா அழகாக தூக்கி சுற்றிருப்பாங்க, ஜூனியர் பையன்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் அவனுங்கிட்டலாம் கேட்டால் லவ் டார்ச்சர் பண்ணிடுவானுங்கடி, இவன் சின்ன பையன் தானே ஜூனியர் தானே ரேகிங் கணக்கில் போய்டுன்னு கேட்டேன், பாவி அப்படியே போயிட்டான், நீயாவது தூக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க சாரா பூஜா அண்ட் மீரா எல்லோரும் சேர்ந்து உங்களை தூக்குறாங்கிற பேரில் தூக்கி போத்துன்னு கீழே போட்டுடுறாங்க. சை பொங்கடி எனக்கு இந்த ஆசையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்படியே 4-5 பேர் பேசிகிட்டு இருக்க. இப்போது பெல் அடிப்பாங்கள்ல, ஸோ உள்ள வரத்துக்கு எல்லாத்துக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது எல்லோரும் கிளாஸ்க்குள்ளே போகணும். நீங்களும் போய் உட்காந்துக்கிறீங்க. போனால் லாஸ்ட் பெஞ்சு தான் நீங்கள் 4 பேருமே போய்ட்டு லாஸ்ட் பெஞ்சில் அப்படியே உட்காந்துக்கிட்டு கால் எடுத்து, அதாவது டெஸ்க் இருக்கும்ல, ஸோ பெஞ்சில் உட்காந்துட்டு டெஸ்க்கு மேலே கால் எடுத்து அப்படியே பேப்பர் பேன் போட்டுட்டு ஆட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திமிரா தெனவாட்டா இது பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போது எல்லோரும் முன்னாடி இருக்கிற பொண்ணுங்க பசங்கள்லாம் எந்திரிச்சு நிற்காங்க. ஸோ நீங்கள் ஐயோ ப்ரொஃபஸர் வந்துட்டாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு நிற்கிறீங்க பாருங்கள். கரெக்டாக எல்லோரும் எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபஸரு குட் மார்னிங்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுருப்பாரா. இப்போ எல்லோரும் உட்கார டைமில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க 4 பேரும். ஸோ எந்திரிக்கும் போது நல்லா விசிபிளாக தெரியும்ல, பார்த்தா அப்படியே பக்குன்னு ஆகுது. ஏன்னா அங்கே ப்ரொஃபஸராக வந்து நிற்கிறது ஜிமின் தான். அப்படியே அவர் உங்களை 4 பற்றி பார்க்குறாரு. அப்படியே நீங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு வேர்த்து போயிடுச்சு, அப்படியே வேர்த்து ஊற்றிட்டு இருக்குது. ஏசி கிளாஸ் தான், ஆனால் வேர்த்து போட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்போது சாராந்துட்டு ஏய் ஓயன் அப்படிங்கிறா. ஏய் சண்டாளி எப்படி கோத்துட்ருக்குற பத்தியாடி, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க நான் அவனை கூப்பிட தாண்டி சொன்னேன், நீ தாண்டி ஓவராக பண்ண அப்படிங்கிறா. பூஜா இருந்துட்டு இதுக்கு தான் நான் சொன்னேன், யாராவது கேட்டிங்களா இதெல்லாம் எதுக்குன்னு, இப்போ பாருங்கோ அப்படிங்கிறா.
அப்போ மீரா வந்துட்டு நீ வாய மூடு வாங்க போங்கன்ட்டு. இப்போ என்ன ஆக போதோ தெரியலையே, ஒயன் வேற பாவம்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் பாவங்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்தாடி பண்ணோம் அப்படிங்க. இல்லடி நாங்கள் அவங்க கூட தான் இருந்தோம், நீ தான் எல்லாம் பண்ண அப்படிங்கிறாளுங்க. சண்டாளிங்களா, இருங்கடி உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே கசகசன்னு பேசிட்டு இருக்கிறீங்க 4 பேரும் சேர்ந்துட்டு. அப்போ ஜிமின் வந்து முன்னாடி 4 பேர் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுங்களை நீங்கள் எப்பவுமே இங்கே தான் உட்காருவீங்களா அப்படின்னு கேட்க, ப்ரொஃபஸர் ஆமாம், அப்போ தானே நல்லா படிக்க முடியும் அப்படிங்க. நானும் ஃபஸ்ட் மார்க் தான், என் யூனிவர்சிட்டிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாரு. வாவ் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, ஆனால் நான் ஃபஸ்ட் பெஞ்சில் லாஸ்ட் பெஞ்ச் அப்படிங்குவாரா. உடனே இந்த பிள்ளைங்கனாலும் அப்படின்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தா நம்மளும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுக்கு எந்திரிச்சு புக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் வந்து நின்றுட்டு, ஹேய் ப்ளீஸ்ப்பா நாங்கள் இங்கே உட்காந்துக்குறோம், நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, முறையாக போயிடுங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜிமின் வந்துட்டு நீங்கள் 4 பேரும் ஃப்ரண்ட் டெஸ்க்கு வந்து உட்காருங்க அப்படிங்கிறாரு. போச்சு முடிச்சுட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே அந்த டெஸ்க்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்குக்கு வரீங்க. ஸோ வந்து உட்காரும்போது எல்லோரும் பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. உங்கள் கையில் ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு புக்கு இருக்குது, பேக்கு எங்கே, மற்ற புக்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அது இங்கே வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இங்கே வச்சுட்டு போயிட்டு உன் வீட்டில் போய் எதை படிப்ப, உங்கள் அப்பா எழுதி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை இங்கே நான் நடத்துவேன், சரி அந்த புக்கு இருந்தால் தானே வீட்டில் போய் படிக்க முடியும், வீட்டுக்கு போனால் உங்கள் அப்பா நடத்துவான் அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் மாறி பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் போச்சு பழி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ப்ரொஃபஸர் இனிமேல் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்க. உக்கார் அப்படிம்பாரு. நீங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார. இப்போது எல்லாத்துக்கிட்டேயும் நீங்களாம் செகண்ட் இயர் ஓகே, இந்த ரேகிங் யாரெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க யாருமே எந்திரிக்கல. என்ன யாருமே ரேகிங் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம், ப்ரொஃபஸர் லாஸ்ட் இயர் எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, அதனால இந்த இயர் நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை, பாவம்ல வரவங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோ நல்ல பசங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கீங்க, இவ்வளோ நல்ல பசங்க இருக்கிற இடத்துல 4 தருதலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 4 பேர்த்தையும் பார்க்க அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துப்பீங்க. போச்சு அசிங்கமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்க. சரி ஓகே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் உங்களோட நியூ ப்ரொஃபஸர் அப்படிங்கிறாரு. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம், ப்ரொஃபஸர் நீங்கள் வந்ததுமே எங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் நியூன்னு, ஏன்னா நேற்றே ஹெச்ஓடி வந்து சொல்லிட்டு போனார் நாளைக்கு புதுசாக ப்ரொஃபஸர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஏண்டி இந்த ஹெச்ஓடி எப்படி நம்ம கிளாஸ்க்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்துட்ருக்க. அதுக்கு ஜிமின் வந்துட்டு காதில் கேட்டிருக்க அவருக்கு, அதுக்கு கிளாஸை கவனிக்கணும் அப்போ தான் தெரியும் அப்படின்பாரா. அத்தாடி இவனுக்கு என்ன எவ்வளோ மெதுவாக பேசினாலும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனம் உட்காந்துப்பீங்க. இப்போது ஜிமினா பார்த்தீங்கன்னா கிளாஸில் எடுத்துகிட்ருப்பாரு, எல்லோரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. அப்போது கிளாஸ் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லோரும் ஒழுங்காக தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களையும் ஒரு கொஸ்டின் கேட்க நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுக்கிட்டு திருன்னு முழிக்கிறீங்க. ஏய் என்ன முழிக்கிற, ஆன்சர் பண்ணு அப்படிம்பாரு. ப்ரொஃபஸர் அப்படிங்க. ஏன் கண்ணில் ஏதாவது கோளாரா, இல்லை காது கேட்காதா, கவனிக்கலையா, முன்னாடி தானே உட்காந்துருக்க கவனிக்கலையா அப்படிங்கிறாரு. கவனிச்சேன், எனக்கு புரியலை அப்படி நீங்கள் சொல்ல, இதெல்லாம் புரியாது ஆனால் மற்ற எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்து சைடு அப்படி தலை சாய்ச்சி வச்சுட்டு கேட்குறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படிம்பிங்க. கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணு, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீ சொல்லிட்டு தான் உட்கார்ற, இல்லைன்னா நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு என் கிளாஸில் நீ ஸ்டாண்டப் தான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க அதெல்லாம் கிடையாது, இப்போ ஆன்சர் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ப்ரொஃபஸர் எனக்கு புரியலை, ஒரு டைம் சொன்னீங்கன்னா ஆன்சர் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. புரியலையா, சரி
அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க புக்கை வச்சு சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் வேறு பார்க்குறீங்க, அவர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்று சொல்லி கொடுத்துட்ருப்பாரா. நீங்கள் பெஞ்சஸ் வந்துட்டு சைடில் உட்காந்துருப்பீங்க, ஓகேவா. ஸோ அந்த இடத்துல வந்து நின்று சொல்லி கொடுக்க உங்களால் கவனிக்கவே முடியல. ஒயிட் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் டை, பிளாக் கலர் பேண்ட்டு. மனுஷன் எப்படா கவனிக்குது, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வேறு. லைட்டாக வந்துட்டு அந்த ரெஸ்ட் வாட்ச் தெரியல, வாட்ச் தெரியல, அந்த அளவுக்கு மட்டும் சுருட்டி விட்டுருப்பாரு. அப்படியே கண்ணு அங்கேயும் போகுது. அந்த டை வேறு வந்து உங்கள் மூஞ்சிலே படுது. எங்கே போய் கவனிக்கிறது? ஐயோ ஐயோ கடவுளே, என்னது, ஏன் எனக்கு இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது? சி, ஐயோ ப்ரொஃபஸர், இது ஆல்ரெடி ரொம்ப வாலாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. உங்களால் கவனிக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது ஜிம்மின்னு சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து நிற்கிறாரு. நீங்கள் இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ சொல்லு, என்னது அது, டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ கம்ப்யூட்டர் கீபோர்டு அப்படிங்கிறீங்க. நீ என்ன 11th படிக்கிறியா? 11thலேயே ப்ரோக்ராம்லாம் வந்துச்சு, இங்கே வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது அது வந்து ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. அப்படியே செம்ம டென்ஷனில் உங்களை நல்லா பிடிச்சி திட்டி விட்டாராரு. நீங்கள் பக்க பக்கன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டீங்க. திட்டிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி தான். பட் திட்டி முடிச்சுட்டு கிளாஸ் மறுபடியும் எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே நின்றுட்டே தான் இருப்பீங்க. முன்னாடி உட்காந்துருக்குல்ல, ஒழுங்காக கவனிக்க முடியாது. முன்னாடியே நின்றுட்டுருக்கா, மற்ற பொண்ணுங்க பின்னாடி எப்படி கவனிப்பாங்க? பா ஓரமாக நில்லு அப்படிங்கிறாரு. நீங்களும் போய் ஓரமாக நின்றுக்கிறீங்க. ஸோ இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஹவருக்கு மேம் வருவாங்க. ஸோ இப்போ ஜிம்மின் வெளில போகணும்ல. வெளில போகும்போது நீங்கள் தான் அந்த ஃப்ரண்ட் டெஸ்க்காச்சே சைட்லேயே உட்காந்துருப்பீங்களா. அப்போது அப்படியே லைட்டாக ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு கேபினுக்கு வர பிரேக் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படிங்கிறீங்க, வர்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்கண்ணா சாரா அப்படிங்கிறீங்க. என்னடி, ஒரு வேளை பயங்கரமாக திட்டு போகிறாரோ? நீ பண்ண வேலைக்கு அடித்தாலும் ஆச்சரியமில்லை அப்படிங்கிறா. வாய கழுவுடி. அவர் என்னடி, நான் ஓவராக பேசிட்டேனா? எல்லாம் உன்னால தான் சார். ஐயா சாரா இப்படி பண்ண, நீ அவரை கூப்பிடாம இருந்திருக்கலாலும், உன்னை கூப்பிட்றதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கத்த. பூஜா வந்துட்டு, நான் கூட சொன்னேன்ல ஓயன் வேணா இதெல்லான்னு, அவள் கூப்பிட்டா நீயே திருப்பி கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறா. ஏய் வாயெல்லாம் பூச்சின்னு பார்க்குற, இல்லைன்னா நசுக்கி எரிஞ்சிடுவேன் அப்படிங்கிறீங்க. அவள் ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறா. இப்போது நெக்ஸ்ட் ஹவர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு, பிரேக் டைம். ஆக்சுவலாக நீங்கள் பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட பெஞ்சிலே உட்காந்துருக்கீங்க. அந்த பெஞ்சிலே உட்காந்துருக்கீங்க, எந்திரிச்சு போகவே இல்லை. 3 பேர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்கல்ல, ஐயன் நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு, மரியாதையாக இருக்கும் அப்போ தான் அப்படிங்கிறா. ஹேய் ஓட்டு போச்சு, உன்னை நசுக்கி எரிஞ்சிடுவேன் பயமுடு அப்படிங்கிறீங்க. அவள் எதுக்கு தொழில் திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பா. ஆக்சுவலாக 4 பேரும் ஸ்கூல்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்து பூஜாக்கு அடுத்து வந்துட்டு மீரா இருக்கால, அவளும் ஏய் மறுதான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுடி அப்படிங்கிறா. வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் திட்டுறீங்க. சாரா வாஷ்ரூம் போயிருப்பா. வாஷ்ரூம் போயிட்டு அப்படி வந்து பார்த்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஹே என்ன இங்கே உட்காந்துருக்க, ப்ரொஃபஸர் கூப்பிட்டாரு போலியா அப்படின்னு கேட்குறா. வருது பாருங்க உங்களுக்கு கோவம். எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைத்தியக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே அதாவது பெஞ்ச் மேலே ஏறி அப்படியே டெஸ்க் மேலே ஏறி நின்று அவள் முட்டி பிடிச்சி ஆட்டி ரோட்டை போட்டு நல்லா நொங்கு நொங்குன்னு கொட்டுறீங்க. அவள் ஐயோ அம்மான்னு கத்துறா. ஸோ பூஜா தான் வந்துட்டு ஏன் பாவம் அவள் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் உட்கார வைப்பா. ஸோ மீரா வந்துட்டு உட்காரு சாராவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார சொல்ல, அவங்க பக்கத்தில் தானே சாரா உட்காந்துருப்பா. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அவள் முடியெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கிளஞ்சி மெஸ்ஸியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பே வந்திருக்கும் அவளை பார்த்ததும். அவள் ஒரு மாதிரி சைடில் உங்களை திரும்பி பார்த்துருப்பாள், உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வந்துடுச்சு. நீங்கள் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சதும் எல்லோரும் அப்படியே 4 பேரும் மறுபடியும் வழக்கம் போல் சிரிச்சுட்டு பேசிட்டு அந்த இன்டர்வல் பீரியடை இப்படியே கழிச்சிட்றீங்க. ஸோ அடுத்த 2 கிளாஸ் முடியுது, அடுத்து லஞ்ச் தானே போகணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேன்டீன் தான் போகிறீங்க. கேன்டீன் போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவீங்க. வந்து அப்படி கிளாஸில் உட்காந்துட்டு 4 பேர் அட்டடிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு இங்கே ஒயன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனாவட்டாக உட்காந்துருக்க. ப்ரொஃபஸர் ஜிமின் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. சீக்கிரம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இப்போது இவங்க 3 பேரும் ஏன்டி இப்படி பண்ணுற, அவர் அப்பவே வர சொன்னார், போவே நீ தானே,
இப்போ பாரு லேட்டாக போகிற, என்ன ஆகுமோ அப்படின்னு கேட்குறாங்களா. நீங்கள் என் கூட வாங்கடி அப்படின்னு சொல்ல, உன்னை தானே கூப்பிட்டாங்க, மரியாதை நீயே போ, நாங்களாம் வரலன்னு சொல்லிட்டு கழட்டுட்டுறாளுங்க. நீங்கள் நாசமாக போனவங்களே நல்லாவே இருக்க மாட்டேங்கிடி அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. போனால் ஜிம்மியோட கேபின் தனியாக தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு அந்த ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு கேபின் இருக்குது. அங்கே ஸ்டாஃப்ஸே யாரும் இல்லை, எல்லாத்துக்கும் தனித்தனி கேபின் இருக்கும். மொத்தமாக ஒரு ரூமு, அதில் தனித்தனியாக கேபின் இருக்கும். இப்போது ஜிம்மினுக்கு வந்துட்டு தனியாக ஒரு கேபின் இருக்குது. ஸோ கேபின்னா சும்மா தடுக்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, ஒரு ஃபுல்லாகவே ரூம் மாதிரியே இருக்கும். அங்கே அவங்களோட திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் பிளான் சொல்லிட்டு எல்லாமே அங்கே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட கேபின் தனியாக இருக்கும். இப்போ அப்படிதான் நீங்களும் உள்ளே போயிட்டு மே கமின் சார் அப்படின்னு கேட்க, அவர் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு வா அப்படிம்பாரு. ஐயோ முறைக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது அவர் வந்துட்டு நீங்கள் நின்றுருப்பீங்களா, உட்காரு அப்படிங்கிறாரு. அந்த சேரில் நீங்களும் உட்காடுறீங்க. ஆனால் இப்போ அவர் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்களும் எந்திரிக்க உட்கார் அப்படிம்பாரு. உட்காந்துக்கிறீங்க. ஆனால் அந்த அப்படியே ஜிம்னியே பார்த்துட்ருக்க. அவர் அப்படியே எந்திரிச்சு நின்று அந்த கை ஸ்லீவ்லாம் இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி மடித்து விட்டுட்டு அப்படியே டெஸ்க்குக்கு அந்த பெஞ்சு போட்டிருப்பாங்கள்ல டேபிள், அந்த டேபிளுக்கு சைடில் வந்து ஒரு கை அப்படியே ஊனின்ட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஒரு கை இடுப்பில் ஒரு கை அந்த டேபிளில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பொசுக்குன்னு முழிப்பீங்க. அவரும் மேடமை ஸ்பெஷலாக 7 தடவை கூப்பிட்டா தான் வருவீங்களோ, பிரேக் டைம்லேயே வர சொன்னல, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. அது ப்ரொஃபஸர் எனக்கு ஒன்றும் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, மறந்துட்டியா அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் நின்றுக்கும்போது உட்காரவே முடியல, எஞ்சி நின்றுக்கிறீங்க. ஏன் அப்படிங்கிறாரு. கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். சரி நின்றுக்கோ. ஆமாம் என்னமோ காலையில் கேட்டியே, இப்போ கேளு அப்படிங்கிறாரு. அது தெரியாமல் அப்படின்னு நீங்கள் சொல்ல, தெரிஞ்சு கேட்டியோ தெரியாமல் கேட்டியோ, கேட்டல்ல என்கிட்ட தானே கேட்ட, இப்போ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணத்தில் அப்படியே கையை வச்சுக்கிட்டு அப்படி உங்களை பார்க்குறாரு. அதாவது ஒரு கால் எடுத்து அந்த டேபிள் மேலே அப்படியே வச்சுக்கிட்டு அந்த டேபிள் மேலே கையை ஊனி கண்ணத்தில் கை வச்சுருப்பாரு. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் சாரி, அது தெரியாமல் ராகிங் பண்ணிட்டேன், நீங்கள் ப்ரொஃபஸர்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்போது ஜூனியரை ராகிங் பண்ணால் அது சரி தானே, தப்பா, சரியா தப்பா, தப்பு இல்லையா அப்படிங்கிறாரு. அதுவும் தப்பு தான், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இப்போ பண்ணிட்டல்ல காலையிலேயே, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது சொல்லு அப்படிங்கிறாரு. பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்க, பனிஷ்மெண்ட் தான், பேசாமல் நீ எனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டை நான் பண்ணிட்டா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அவர் அப்படி கிட்ட வருவார். நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்க, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அப்படியே நீங்கள் கேட்டிருப்பீங்களே காலையில் என்ன இந்த மாதிரி யாரும் தூக்குனதே இல்லைன்னு. ஸோ அதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதை தான் இப்போ அவர் பண்ணுறாரு. டபுக்குன்னு உங்களை தூக்கிடுவார் ப்ரைடல் ஸ்டைலில். நீங்கள் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இப்போ என்ன இதை சுற்றணும்னு சொன்னால ஒன்று தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு எப்படி ரியாக்ட் கொடுக்குறதுனே தெரியல. ஒரு மாதிரி உங்களுக்கு பயமாகவும் இருக்குது. ஆனால் யாருமே தூக்காமல் திடீர்னு தூக்குனா நல்லா இருக்கும்ல. ஸோ அது இல்லாமல் ஜிமின் மேலே ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி வந்திருக்கும் அவர் சொல்லி கொடுத்துட்டு போகும்போது. எல்லாம் போட்டு மூளையை குழப்புதுங்கள. ஸோ நீங்கள் அப்படியே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்ல, வேறு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி தூக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் இப்படி தூக்கி போட்டு இப்படி கை நல்லா பிடிப்பாங்களா கிரிப்பாக அந்த மாதிரி பிடிக்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் அப்படிவீங்க. சொல்லு என்ன வேணும் வேறு அப்படின்னு கேட்பாரு. எது வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. அப்போது இறக்கி விட்டுருவார். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருத்தணும் முடிச்சுட்டே நிற்க, என்ன நிற்கிற, அப்போது இன்னும் வேறு ஏதாவது வேணுமா என்ன அப்படின்னு கேட்பாரு பாருங்க. குடுக்குன்னு கதை தந்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வந்திருக்கும். அப்படியே எட்டி பார்க்குறாரு. குடுக்குன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க, தலையே அடிச்சுட்டு வேறு ஓடுறீங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே வந்து
சேரில் உட்காந்துப்பாரு. உட்காந்து அந்த ரோலிங் சேர் தானே, அதில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஒரு விரலை மட்டும் இப்படி தலைக்கட்டு வச்சு யோசிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே அப்படியே அந்த ரோலிங் சேரில் விட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார். நீங்கள் குடுக்குன்னு ஓடி போயிட்டு கிளாஸில் உட்காந்துக்கிறீங்க. மூச்சு வாங்குது. ஏண்டி ஏண்டி இப்படி ஓடி வர அப்படின்னு கேட்கா. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. ப்ரொஃபஸர் என்டி பண்ணார், பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறா. பனிஷ்மெண்ட்டா? அது ஆஹா ஆமாம் இல்லை தெரியல அப்படிங்கிறீங்க. அப்போது கரெக்டாக நீங்கள் பேசிகிட்டு இருக்க அடுத்த மேம் வந்துடுறாங்க, அடுத்த ப்ரொஃபஸர் வந்துடுவாங்க. ஸோ அப்படியே தான் அடுத்தது கிளாஸ் போயிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு மண்டக்குள்ளே அவர் தூக்கிட்டு சுற்றுனது, அவர் அப்படியே க்ளோஸ் அப்பில் உங்ககிட்ட வந்து பேசுனது, அவர் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசியிருப்பார், ஒரு மாதிரி சாஃப்டாக டீப் வாய்ஸில் பேசியிருப்பார். அதே தான் மண்டக்குள்ள ஓடிட்டுருக்கு. யார் எதுக்கு அப்படி பண்ணுறாரு? நான் தெரியாமல் தானே பண்ணேன், அதுக்காக தூக்கிட்டுலாம் சுற்றுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ஒரு மாதிரி புலம்பிட்டு சிரிங்கிட்டு இருப்பீங்க. இப்படியே தான் அந்த நாள் அப்படியே போயிடுது. அடுத்த வீட்டுக்கும் போயிடுவீங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி தான் காலேஜ் வரீங்க. ஸோ காலேஜ் வந்ததுமே ஃபஸ்ட்டு பீரியடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸரோட தான். அவங்க வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே மொக்க போடுவாங்க, உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஒரு வழியாக அந்த கிளாஸ் எப்படா முடியும்ன்ட்டு இருக்குது. ஒரு வழியாக அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் வராரு. ஸோ நீங்கள் ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. பட் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்டே போகுது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ரெட் கலர் பலன்னு ஒரு ஷர்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான், அந்த மாதிரி ஷர்ட்டு, அப்புறம் பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் டை. அந்த பேண்ட்டு டை கலரும் சேஞ்சே ஆகிறதில்ல, ஷர்ட் கலர் மட்டும் மாறுது. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. கண் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபுல்லாக அந்த டை, அந்த ஷர்ட்டு, அந்த பேண்ட்டு, ஒரு பூட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அந்த வாட்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது டக்குன்னு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்கள் முன்னாடி நிற்பார் ப்ரொஃபஸர். அப்படிங்க கவனம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாரு. அது உங்களை தான் கவனிக்கிறேன் அப்படிங்க. என்ன கவனிக்காத, லெசனை கவனி அப்படின்ட்டு போயிடுவார். அசிங்கமாக போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதே தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பும் வருது, வெக்கமும் வருது, அசிங்கமாகவும் இருக்குது. ஒரு மாதிரி பல ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க. இப்போ தான் அவங்களை நோட் பண்ணுறீங்க, அவங்கள யாரோ ஒரு 3 பேர் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் பார்த்தா சாரா, பூஜா, மீரான் எல்லோரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஐயோ ஏன்டி இப்படி பார்க்குறீங்க அப்படிங்க. இருடி உனக்கு இருக்குது, நேற்று என்ன நடந்துச்சு கேபினில் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்ல, பிரேக் கவரில் மாட்டு வடி அப்போ பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே லெசன் கவனிச்சிட்ருப்பாங்க. நீங்களும் அப்படியே லெசனை கவனிக்க இப்போது அந்த ஹவர் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் கேள்வி கேட்குறாரு. நம்ம கவனிச்சாதானே ததக்கான்ட்டு அப்படியே நீங்கள் முடிச்சுட்டே நிற்பீங்களா, கேபினுக்கு வா அப்படின்ட்டு போயிடுவார். அப்போது மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒய்யன் டெய்லி நீ கேபினில் போய் அசிங்கமாக திட்டு வாங்கிறதுக்கு ஒழுங்காக கவனிச்சிருக்கலாம்ல அப்படிங்க. எங்கே திட்டினா கூட பரவாயில்ல, அவன் இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு இருக்கா. நான் போலடி அப்படிங்கிறீங்க. நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு இவங்க வேறு விடாமல் கேட்குறாங்களா. இவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு அங்கே போகிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறீங்க. இப்போது நேராக கேபினுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே ஜிம்மினோட கேபினில் அவர் இருப்பார். வா அப்படின்னு சொல்லிட்டு கை மட்டும் இப்படி ஆட்டுவார். அப்போது நீங்களும் போகிறீங்க. போயிட்டு அங்கே உள்ளே நிற்கும்போது ஜிமின் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்பார். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் பேக்கில் போக, பயப்படாத உட்காரு அப்படிம்பாரு. பரவாயில்ல நின்றுக்குற அப்படிங்க. நின்றுக்கிறியா? ஓ அப்போ தான் தூக்கத்துக்கு வசதியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வருவாரா. இல்லை உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு போய் உட்காந்துப்பீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. அப்படியே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரும் வந்து அங்கே ஆப்போசிட்டில் அவரோட சேரில் உட்காந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரெஸ் தான் நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை அது வந்து அப்படிம்பீங்க. நல்லா இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லை நல்லா இருக்கு அப்படிம்பீங்களா. நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்க. அவரும் சிரிச்சுட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கா என்ன, நீ வேணா போட்டுக்கிட்டியா அப்படிங்கிறாரு. நானா அப்படிம்பீங்க. உனக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அப்பா கிட்ட சொல்லி வாங்கி தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதே நீ அப்பா கிட்ட சொல்லணும்,
இந்த ட்ரெஸ் தானே பிடிச்சிருக்கு அப்படிம்பாரு. இவன் என்னடா சொல்ல வரான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்க. அதுக்குள்ளே ஒரு ப்ரொஃபஸர் மேம் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஜிமின் அப்படின்னு கூப்பிடுது. நீங்கள் அப்படியே அந்த ப்ரொஃபஸரை பார்க்க, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், மேம் அது டவுட் கேட்க வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், டவுட்லாம் கிளாஸ்லேயே கேட்டுக்க மாட்டியா? இங்கே தான் வந்து கேட்கணுமா? என்ன பழக்கம் அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு, மேம் உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் வர சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறாரு. செம்ம நோஸ் கட்டது மேம்க்கு. ஜிமின் நம்மளாம் ஸ்டாஃப்ஸு, நம்ம இங்கே வந்து போகிறதெல்லாம் தப்பில்லை. சரி ஓகே, அவளுக்கு சீக்கிரம் டவுட்டை கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போக பார்க்க, மேம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அவளுக்கு நான் பொறுமையாக தான் டவுட் கிளியர் பண்ண முடியும், நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் பார்த்துருக்கீங்க. அந்த மேம் வந்துட்டு, இல்லை ஜமீன் கேன்டீன் போகலான்னு இருந்துச்சு, அதான் கூப்பிட வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்க. ஓகே சரி நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு இவர் போக சொல்லிடுவார். அந்த மேம் போயிடும், ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போயிடும். இப்போ நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்ருக்க. அவரும் சொல்லு சாப்பிட்டியா காலைல அப்படிம்பாரு. நீங்கள் கேன்டீன் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. போவேன், ஏன் அப்படிங்க. சரி நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது கூப்பிட்டது இவர் வரேன்ட்டாரா, டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவீங்க. அவருக்கு புரியல, இப்போ இவரை கிளாஸ்க்கு போகிறேன்ட்டு போனால் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம். இந்த மேம் வேறு ஒரு வேளை அந்த மேம் கூட போகிறேன்னு நினச்சிட்டு குளிச்சுட்டு போயிட்டாளா, கோவாவில் வருமா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தக்குன்னு நடந்து போகிறீங்க. கிளாஸில் போயிட்டு பெஞ்சில் தப்புன்னு போயிட்டு உட்காடுறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் ஆகலை அப்படிங்களா? இன்றைக்கி எது கூப்பிட்டாரு? முதல்ல நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்க. என்னை தூக்கி மடியில் உட்கார வச்சு கொஞ்சினாரு, அதுக்கு தான் இன்றைக்கி கூப்பிட்டாரு. இன்றைக்கி கொஞ்சினாரு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் இப்படி பேசுகிற டோன் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஒன்று சொல்கிற மாதிரி தானே. ஸோ அவங்க ஏண்டி நல்லா திட்டு வாங்கிட்ட, அது தெரியுது, நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், சரி விடு, எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரை அவங்களை சமாதானப்படுத்த. ஆமாடி எல்லாம் உன்னால் தான், எங்கே போய் ஐயோன்னு என்ன சொல்கிறேன், எல்லாம் எங்கே போய் முடிய போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டெஸ்க்லேயே படுத்து தூங்கிடுவீங்க. அப்போது அடுத்த பீரியட் மேம் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன ஜாப் படுத்துட்டுருக்கான்னு கேட்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிர் வலிகளாச்சே மேம், அவளுக்கு வயிற்று வலி, ரொம்ப வயிற்று வலி, அதனால தான் படுத்துட்டுருக்கா, ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கு அப்படின்னு நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் மதியம் லஞ்ச் பீரியட், நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்குறீங்க. அப்போது கரெக்டாக ஒரு பொண்ணு, பையன் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து கேட்குது. நான் தான் அப்படிம்பிங்க. ப்ரொஃபஸர் ஜிமின் கூப்பிட்டாரு, இப்போ வர சொன்னார் அப்படிங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது இவளுங்கெல்லாம் வந்துட்டு, எதுக்கடி உனக்கு பொழுதுக்கு கூப்பிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, தூக்கி மடியில் கரை வச்சு கொஞ்சத்துக்கு தான் கேட்குறா பாரு கேள்வி, எனக்கு எப்படி தெரியும், என் சாப்பாடு இங்கே வச்சுட்டு போகிறேன், சாப்பிட்றாதீங்க, எனக்கு பசிக்குது, நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையில் கோமா தான் வந்திருப்பீங்க. அதே மாதிரி தக்குன்னு நடந்து போயிட்டு, மே கமின் சார் அப்படிங்கிறீங்க. என்னடா பேச்சு ஒரு மாதிரிக்குண்டு, வா அப்படிம்பாரு. வந்து அப்படி கதவை அந்த டோர் மாதிரிக்குள்ள அதை அப்படியே உள்ளே வந்து தள்ளி விட்டுட்டு லாக் பண்ண மாதிரி தள்ளி விட்டு, சொல்லுங்கள் சார் ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க, என்ன பேச்சு ஒரு தினிசாக இருக்குது அப்படின்ட்டு, உட்காரு அப்படிம்பாரு. எதுக்குங்க சார் நான் இங்கே உட்காரணும், எதுக்கு கூப்பிட்டீங்களோ சொல்லுங்கள், நான் கேட்டுட்டு கிளம்புறேன், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், பசிக்குது, நான் போய் சாப்பிட்ணும் அப்படிங்க. பசிக்குதா அப்படிம்பாரு. ஆமாம் எனக்கு வயிறு இல்லையா, பசிக்குது, நான் என்ன எல்லாத்துக்கு கூட போய் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட முடியும், வீட்டில் கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த கேன்டீனே பேசுகிறீங்க. என்னவா கேன்டீனே எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும், சரி உட்காரு பேசணும் உங்ககிட்ட அப்படிங்க. என்னாலலாம் உங்களை மாதிரி கேன்டீனில் போய் சாப்பிட முடியாது சார், வீட்டில் கொடுத்து விட்டு சாப்பாடு தான் சாப்பிட முடியும், கொஞ்சம் நேரம் கழிச்சு போனால் கெட்டு போயிடும், நான் போய்ட்டு சாப்பிட்றேன், எனக்கு ஒன்றும் கேன்டீன் கூப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறீங்க. அவரும், இதுதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே, சரி இங்கே வா இதை எடுத்துக்கொடு அப்படிங்கிறாரு. இதை எடுக்க தான் எனக்கு கூப்பிட்டீங்களா, இது உங்களால் எடுத்துக்க முடியாதா அப்படிங்கிறீங்க. கோவம் வேறு வருது, ஆனால் வெளியே எப்படி காட்டிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படி பேச, எடுத்துக்கொடு அப்படிங்க வேறா. ஸோ நீங்களும் அந்த பேக்கை எடுத்து கொடுக்குறீங்க. அப்போது எடுத்து அந்த டேபிளில் வைக்கும்போது டப்புக்குன்னு பிடிச்சி அவரோட மடியில் உட்கார வச்சுக்குவார். உங்களுக்கு செம்ம ஷாக்கு.
ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு அப்படியே டோன் மாறுது. என்னடி இப்போ தான் ஓவராக பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்ன ப்ரொஃபஸர் அப்படிங்கிற அப்படின்னு கேட்க, டியா அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீ என்ன வடப்படா தானே கூப்பிட்ட, டேன்னு கூப்பிட்டல, அப்போ நான் உன்னை டீன்னு கூப்பிட்டா தப்பு இல்லையே அப்படிங்கிறாரு. இல்லை தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா ஏதோ சோஃபாவில் உட்கார வச்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. அவரும் அப்படியே நல்லா உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்பாரு. அப்படின்னு சொல்ல, நீ தானே ஆசைப்பட்ட மடியில் தூக்கி உட்கார வச்சு கொஞ்சணும்னு, எனக்கு எப்படி கொஞ்சதுன்னு தெரில, அதனால சாப்பாடு ஊட்டி விடுறேன், பசிக்குதுனால அக்காட்டு அப்படிங்கிறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு அப்படியே ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. எங்கே துடிக்கிற இதையும் அப்படியே வெளியே வந்து விழுத்தணும் போல், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கவும் நீங்கள் அப்படியே கையை அப்படியே ஹார்ட்டோடு சேர்த்து அப்படியே வச்சு அடிச்சு பிடிச்சிக்கிறீங்க. ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் அதை நோட் பண்ணிட்டு, கையை எடு, ஏன் இப்படி உட்காந்துருக்கா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வீங்களா, ஏன் துடிக்கிற இதையும் வெளியே வந்து விழுந்துடுமா என்ன அப்படின்னு கேட்டு சிரிப்பார். இல்லை எனக்கு ஹார்ட் ஒன்றும் துடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துப்பீங்க. அப்போது ஜிமினும் வந்துட்டு அப்படியே உங்களை மடியில் கரைச்சிருப்பாரா. இப்போ ஒரு நாள் கொஞ்சம் ஹக் பண்ண மாதிரி அப்படி கரைச்சிட்டு, சொல்லு பேபிமாக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன வேணும் அப்படிங்கிறாரு. எதுவும் வேணாம், நான் என் சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன், என்ன விடுங்க அப்படிங்க. ஏய் என்னடி உன் பிரச்சனை, நீ தானே ஆசைப்பட்டா தூக்கிட்டு சுற்றணும்னு அப்படிங்க. அந்த நேரத்தை சுற்றிட்டீங்கள, அப்புறம் எனக்கு இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இன்றைக்கி நீ மடியில் உட்கார வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்பட்டல அப்படிங்கிறாரு. எப்படி உங்களுக்கு தெரியும், நான் ஒன்றும் ஆசைப்படல அப்படின்னு சொல்லவும், நீ பேசுனதை நான் கேட்டேனே அப்படிம்பாரு. ஆக்சுவலாக அங்கே வந்து நின்றுருப்பார். ஸோ நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்போது நீங்கள் ப்ரொஃபஸர் என்னை விடுங்க நான் போகணும் அப்படிங்க. கரெக்டாக அந்த பக்கம் அந்த ப்ரொஃபஸர் மேம் வந்துட்டுருக்குல்ல, ஸோ அதை வேறு பார்த்துட்றீங்க. டக்குன்னு நீங்கள் எந்திரிச்சு அந்த பக்கம் நின்றுப்பீங்க. அதுவும் கரெக்டாக உள்ளே வந்துடுது. ஜிமின் பார்க்குறாரு, பூச்சியில் கரட்டி பூந்த மாதிரி இப்போ பார்த்தாலும் வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேம் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் கேபின்லேயே இருக்கா, இங்கே என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் சாதா கூப்பிட்டாரு மேம், எதுக்குன்னா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அந்த மேம் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக அது உங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மேம் தான், அதனால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போது ஜிமினும் வந்துட்டு, நான் தான் கூப்பிட்டேன், இப்போது நீங்கள் எதுக்கு வந்தீங்க, உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறாரு. என்ன ஜிமின் நீங்கள் கூப்பிட்டா தான் வரணுமா என்ன அப்படிங்க. பின்ன தேவையில்லாமல் எதுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் அப்போவே கேன்டீன் கூப்பிட்டேன், நீங்கள் தான் வரலை, ஸோ இப்போயாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போயாவது வருவீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. அப்போது ஜிமின் போகல உங்களுக்கு அவர் போயிருப்பான்னு நினச்சி தான் இவ்வளோ கோபமாக இருந்திருப்பீங்க. பட் அவர் போகலை ஆக்சுவலாக, அதே இப்போ தான் தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி பார்க்க, அவரும் என்ன சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களை கேட்குறாரு. என்ன இவர் நம்மளை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிகிட்ருக்க, அந்த மேம் வந்துட்டு, ஜிமின் கேன்டீன் போகலாமா, டைம் இருக்குல்ல இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் இல்லை மேம் நீங்கள் போய்ட்டு வாங்க, எனக்கு ஃபுட்டு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டேன், நீங்கள் கேன்டீன் போய்க்கோங்க. அப்புறம் முக்கியமாக நெக்ஸ்ட் டைம் இப்படி வந்து கூப்பிடாதீங்க, நான் கூப்பிடாமல் வராதிங்க ஓகேவா, ஸ்டூடெண்ட் கூட பேசிகிட்ருக்கேன், டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறாரு. ஸ்டூடெண்ட் கிட்ட தானே பேசுகிறீங்க, இதில் டிஸ்டர்ப் ஆக என்ன இருக்குது அப்படிங்க. இங்கே நான் வேலைக்கு வரதே ஸ்டூடெண்ட்காக தான், ஸோ அவங்க கூட பேசுகிறப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேம்க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் சிரிச்சிட்டு போயிடுது. அப்போ நீங்கள் கேன்டீன் போகலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எவ கூப்பிட்டாலும் போயிடுவாங்களா அப்படிம்பாரு. இதை வார்த்தை கேட்டது அப்படியே மேடம்க்கு குள் இருக்குது மனசு, அப்படியே லைட்டாக சிரிப்படுது. பரா எங்கே யாரோ சிரிச்ச மாதிரி இருக்கே அப்படிம்பாரு. இல்லையே நான் ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அவரும் அதானே நீ ஏன் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவாரா, ப்ரொஃபஸர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், இரு எங்கே சும்மா ஓடிட்டே இருக்கா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த மொத்த சாப்பாடு உங்களே சாப்பிட்டு வச்சுருவாரு. அப்போ உங்களுக்கு அப்படின்னு கேட்க, கேன்டீன் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணி மாதிரி கேட்குறாரு. நீங்கள் வாயில் சாப்பாடு போட்டு மென்னுட்டு இருக்கிறப்ப பொத்துன்னு போய் துப்பிடுவீங்க, கேன்டீனா அப்படின்னு சொல்லிட்டு பொறைய போயிடுது. அவர் சிரிச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே தண்ணி குடிச்சிட்டே அவர் பார்க்க, கேன்டீன்லாம் போக மாட்டேன், எனக்கு இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருக்குது, அம்மா சேர்த்தா கொடுத்து விட்டாங்க, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன், புலம்பாத
போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இப்போ என்னடானா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வைக்கப்பட்டுட்டே கிளாஸ்க்கு போகிறீங்க. அவங்களும் பார்க்குறாங்க, ஏய் போகிறப்ப கோவமாக போனா வரும்போது சிரிச்சிட்டு வர என்னது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஒன்றும் இல்லையே, நான் எங்கே சிரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துப்பீங்க. அப்போது சாரா அவங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துருந்தா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கா. எனக்கு வேணாம், நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்குங்க அப்படிம்பீங்க. பசிக்குதுன்னு சொன்னல்லடி, சாப்பிடுந்தா கேன்டீன்லேயும் இப்போ சாப்பாடு இருக்காது அப்படிங்க. இல்லை எனக்கு பசிக்கலா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டெஸ்க்கு கடையில் அப்படி கவுந்து படுத்துக்கிட்டு வைக்கோனா வைக்கும் ஜிமின் பேசுகிறது எல்லாமே. அச்சோ ஆமாம், எதுக்கு அவர் என்கிட்ட இப்படி பேசுகிறாரு, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. ஆனாலும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. இப்படியே தான் ஒரு 7-8 மாதம் ஆகியிருக்கும். அழகாக கிளாஸ் போகும். ஸோ அடிக்கடி ஜிமின் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளட்டிங் குட்டி குட்டி ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது வழக்கம் போல் கேபினுக்கு கூப்பிடுவாரா, நீங்களும் போவீங்களா? ஸோ போயிட்டு வழக்கம் போல் கொஞ்சம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த மேம் பார்த்துரும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் டைம் தான். உங்களை ஒரு பொண்ணு வந்துட்டு, வயன் ப்ரொஃபஸர் ஜிமின் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லவும் அப்படியே சிரிச்சுட்டே எழுந்திரிச்சு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க, டெய்லி இதே வேலை, இதுக்கே 2 பேர் வருவீங்க போலடி அப்படின்னு சொல்ல பயமுடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அங்கே போய் பார்த்தா ஜிமினோட கேபினில் அவர் இல்லை. காலையிலேருந்து இன்றைக்கி அவர் கிளாஸ் எடுக்கவே வரலை. ஸோ நீங்கள் என்னாச்சு, எங்கே போயிட்டாரு, கூப்பிட்டுட்டு எங்கே போனார், எங்காவது ஒழிஞ்சிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய டைம் பின்னாடி இருந்து அப்படியே ஒளிஞ்சிருந்து வந்து உங்களை பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவாரா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அவேர்னஸா, ஏய் திருட்டு போன எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க. அப்போ பார்த்து கரெக்டாக இந்த மேம் தான் உள்ளே வருது. மேம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது. ப்ரொஃபஸர் வர சொன்னாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்க. ஜிமின் வர சொல்ல, நான் தான் வர சொன்னேன், என்னோடய கேபினுக்கு வா அப்படிங்க. இல்லை மேம், நீங்கள் என்னோடய மேமே கிடையாது, நான் உங்கள் கேபினுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் போல்டாக தான் பேசுவீங்க. அது வந்துட்டு, ஓ அவ்வளோ ஆயிடுச்சா, சரி இங்கே இருந்து பேசுகிறேன், இங்கே பாரு, நான் உங்ககிட்ட தெளிவாக ஒன்று சொல்கிறேன், நீ ஜிமினை விட்டு கொஞ்சம் விலகிடு, அது உனக்கு நல்லது அப்படிங்க. ஏன் நான் ஏன் விலகி இருக்கணும் அப்படிம்பிங்க. ஏன்னா அவர் ப்ரொஃபஸர், நீ ஸ்டூடெண்ட், 2 பேர்த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுமா, காலேஜோட நேமை ஸ்பாயில் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்டாக லவ் பண்ணால் காலேஜ் நேம் ஸ்பாயில் ஆகிடுமா, அப்போ ப்ரொஃபஸரும் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது அந்த மேம் வந்துட்டு, என்னடி சொல்கிற அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஜிமின் மேலே ஒரு கண்ணு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், 2 கண்ணும் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், அதுவும் உங்களுக்கு தெரியும், அதுவும் எனக்கு தெரியும், அப்படியே இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது யார்டி சீப்பு, யார் சீப்பு அப்படின்னு சொல்லுது. ஆப்வியஸ்லி நீங்கள் தான். நாங்கள் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சும் தேவையில்லாமல் அடிக்கடி அவர்கிட்ட வந்து பேசுறது வலியுறுத்து எல்லாமே எனக்கு ஜிமின் சொல்லுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்க. அந்த மேம்க்கு செம்ம கடுப்பாயிடுது. நான் யாருன்னு தெரியாமல் பேசுகிறேன் அப்படிங்க. யாராக வேணால் இருந்துட்டு போங்க, நீங்கள் யாராக இருந்தால் எனக்கு என்ன, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆனால் தேவையில்லாமல் எங்கள் லைஃப்குள்ளே வராதிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த காலேஜ் டைமில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த ஐவி தானே. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்டே வந்துட்டு அப்படியே மடியில் ஏறி சமத்து பிள்ளையாக உட்காந்துக்கிட்டு, ஜிமினா அப்படின்னு கூப்பிட, என்னடி அப்படிம்பாரு. அது வந்து அப்படிங்கிறீங்க. இது வந்து எதுக்கு இப்போ பட்டன் பிடிச்சி பிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்க, அது ஜிமினா ஹெச்ஓடிக்கிட்ட சொல்லி ஐவி கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, அவர் அப்படியே ஒரு கொஞ்சம் அந்த தலையை பின்னாடி சாய்ச்சி இழுத்து, அதாவது எப்படி சொல்கிறது, பின்னாடி கொஞ்சம் அந்த பக்கம் இது பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, என்ன எல்லாம் அந்த சாராப்பில் பார்த்த வேலையா, அவள் தான் ஏற்றி விட்டாளா அப்படின்னு கேட்க, அவளையே சொல்கிறீங்க, எனக்கும் ஆசை தான் அப்படிங்க. அப்போ அவள் தானே கேட்டா அப்படிங்கவும், ஆமாம் நீ சொன்னால் ப்ரொஃபஸர் கேட்பாரு, ப்ரொஃபஸர்கிட்ட கேளு, ஐவி கூட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பிச்சிடுவீங்க. ஸோ ஜிமினாவும் அப்படியே உங்கள் 2 கண்ணத்தை கிள்ளிட்டு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் அப்படிங்களா. அவரும் நீ கேட்டனா இல்லைன்னு சொல்லுவேண்ணா, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன், இன்றைக்கே போய் பேசுகிறேன் அப்படிம்பாரு. செம்ம ஜாலியாகிடுது. அப்படியே இந்த ஃப்ளையிங் கிஸ்ஸில் இருந்தது கண்ணத்துக்கே போயிடுது. ஸோ கண்ணத்தில் போய்ட்டு அப்படியே அழகாக அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எஞ்சி ஓடிடுவீங்க. அவரும் இப்போது அவன்கிட்ட வேறு போய் காதறணுமா, காலில் விழணுமா,
இந்த பொண்ணுங்களுக்காக என்னென்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போவார். ஸோ அப்படியே எழுந்திரிச்சு போக அங்கே ஹெச்ஓடி ரூமுக்கு போகிறாரு. அவங்களும் பாப்பா ஜிமின் எப்படி காலேஜெல்லாம் செட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க 7-8 மாதம் ஆச்சு சார் வந்து இன்னுமா ஆகாமல் இருக்கும் வந்த உடனே செட் ஆயிடுச்சு அப்படிங்கவும் அவர் அப்படியே உங்களை மீன் பண்ணி சொல்லுவார். அந்த ப்ரொஃபஸர் அதாவது அந்த ஹெச்ஓடி காரில் அவர் வந்துட்டு ஏதோ காலேஜ் தான் சொல்கிறாரு போல் பையன்ட்டு பரவாயில்லப்பா பரவாயில்ல நல்லா செட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல தான் அப்படிங்க ரொம்பவே நல்லா செட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறாரு. சரி இப்போ எதுக்கு வந்திருக்க ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்க அது பசங்களை ஐவி கூட்டு போகலான்னு இருக்கேன். ஒரு மாதிரியெல்லாம் படித்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க உங்களுக்கே தெரியும். அந்த கிளாஸ் எல்லாருமே நல்லா படிப்பாங்க அப்படிங்க. இல்லையே ஒரு 4 பேர்த்துக்கு மட்டும் மார்க்கே வரமாட்டேங்குது அப்படிங்கவும் அந்த 4 பேருமே முன்னே எடுத்ததுக்கு இப்போ மார்க் கொஞ்சம் பரவாயில்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க கொஞ்சம் ஐவி கூட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஓகேப்பா உன்னோட விருப்பம் தான் அது உன்னோட கிளாஸ் நீ தான் அதுக்கு இன்சார்ஜ் எப்போவுமே நீ தப்பாக யோசிக்க மாட்டேன் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வந்துடுவியா இல்லை ஸ்டாஃப் ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க எனக்கு ஸ்டாஃப்ஸ் யாரும் தேவைப்படாது ஏன்னா பசங்க எல்லாருமே நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க நானே போதும் வேணா ஏதாவது இன்னொரு ஸ்டாஃப் எனக்கு கம்பெனிக்கு பாய் ஸ்டாஃப் யாராவது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஒருத்தர் மட்டும்தான் மென்னு மற்ற எல்லோரும் உமன்ஸாக இருக்காங்க. சரி ஆமாம் பொண்ணுங்க இருக்காங்கல்ல ஸோ யாராவது உமன் ஸ்டாஃபும் கூப்பிட்டு போகணும்ல அப்படிங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் சார் அவங்க எல்லோரும் கொஞ்சம் ஃபேமிலி சைட் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ எங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்க. சரி ஓகே அப்படின்னா ஓகே நீ யாரையாவது கூப்பிட்டு போ அப்படிங்க. அப்போது சரி ஓகே சார் நான் பக்கத்து டிபார்ட்மெண்ட் ஜின் சார் இருக்கார்ல அவரை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போது அப்படியே தான் உங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு எல்லோரும் ஐவி இப்போ போகிறோம் நாளைக்கு இப்போ போகிறோம் அப்புறம் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கே பண்ணிவிடுங்க ஓகேவா இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. எல்லோரும் அப்படியே செம ஹாப்பியாக வந்துட்டு குதிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே எப்போ போகிறோன்னா நாளைக்கு நைட் போகிறோம் எல்லாமே பார்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கிளாஸ்க்கு வரமாட்டேன் நான் இந்த பஸ்ஸெல்லாம் பேசணும்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் போய் பார்த்துட்ருக்கேன் எல்லாம் பார்க்கறதுக்கு போகிறேன் நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு வரும்போது கொண்டு வந்துடுங்க எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. போகிறப்ப நீங்கள் அவரே பார்க்க அப்படியே அவங்கள பார்த்துட்டு லைட்டாக ஒரு கண் அடிச்சிட்டு போவார். உங்களுக்கு ஒரே வைக்கும் அப்படியே முடிச்சுட்டு கை வச்சு முடிக்கிறீங்க. சாரா பார்க்குற ஒயன் உன்னால் தாண்டி எல்லாமே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு கைமாறு பண்ணணும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் லவ் பண்ணுறது உங்கள் கிளாஸ் எல்லாத்துக்கும் தெரியும் பட் வெளியே யாருக்குமே தெரியாது. உங்கள் கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ ஜென்யூன் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே சண்டை போடுவீங்க ஆனால் வெளியே யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் உங்கள் மொத்த கிளாஸ்க்குமே தெரியும் நீங்கள் ஜிமின் லவ் பண்ணுறது. ஸோ எல்லோரும் வந்துட்டு சொல்லுவேன் உனக்கு என்ன வேணும் அப்படிங்க. இந்த டூரில் என்னோடய மொத்த செலவும் உங்களோட தான் 10 பைசா நான் கொடுக்க மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க என்னப்பா எங்களுக்கு கொடுக்குறதே எங்கள் வீட்டில் பெரிய விஷயம் அப்படிங்க. அப்போ நான் போய் ஜிமின்கிட்ட சொல்லிடுவேன் ஜிமினா வேணாம் ஜிமினா எனக்கு டூர் போக பிடிக்கல நம்ம 2 பேரும் வேணால் வெளில தனியாக போகலாமா அப்படின்னு கேட்பேன். அப்போது அவருக்கு எது பெஸ்ட்டு உங்கள் கூட வருதா என் கூட வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணேன். அவங்களும் சரி ஓகே நாங்கள் இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்திக்கு செலவு பண்ண மாட்டோமா என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு வர்றாங்க. நீங்களும் சிரிச்சுட்டே காசு மிச்சட்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருப்பீங்க. இப்போ அப்படி தான் ஜிமின் வந்துட்டு ஜின்னை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் போயிட்டு அந்த பஸ்லாம் பேசிவிட்டு எல்லாமே அந்த இதெல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி அதை இவங்களே இவங்க கையில் இருக்கிறதே கொடுத்துட்றாங்க அட்வான்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஆகுது. எல்லோரும் டூர் போகிறதுக்காக கிளம்பி வந்திருப்பீங்க. எல்லோரும் அப்படியே வந்து நிற்கிறீங்க. இப்போது பஸ்ஸில் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஏறணும். எல்லோரும் ஏறிட்டுருக்க ஜின் வந்துட்டு அப்புறம் நீ அந்த பிள்ளை கூட இருப்ப ஏண்டா ஏன்டா கூப்பிட்ட எனக்கு போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லவும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் வெளியே போனதே இல்லை தெரியுமா அப்படிங்கிறாரு. இத்தனை பேர்த்த நான் வைக்கணும் ஆனால் நீ அவ கூட ஜாலியாக இருப்பேன் ஏதோ என்னத்தான் சொல்ல நல்லா இருந்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. போய் பார்த்தா நீங்கள் ஜிமின் 2 பேரும் ஒரு சீட்டில் உட்காந்துருப்பீங்க. பூஜா அதுக்கப்புறம் சாரா 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. பூஜாவும் மீராவும் உட்காந்துருப்பாங்க. இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு உட்காந்துருக்க சாரா தான் எல்லாரும் கூட இருப்பாளே. இப்போ நீங்கள் ஜிமின் கூட போகணுங்காட்டிக்கும் அவளுக்கு போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ஜின் வந்து பார்த்தா அவருக்கு சீட்டே இல்லை. சாரா கிட்ட மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது. அவர் கொஞ்சம் ஹெஸ்டேட் ஆகுறாரு ஏன்னா பொண்ணாச்செல்லாம் எப்படி உட்காருதுன்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த பஸ்ஸை பார்த்தா பஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு மாதிரி கப்பலாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அவருக்கே ஷாக்கு என்னடா எல்லாம் கப்பலாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க சார்
எல்லாரும் கப்பல் கிடையாது, பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்புறம் ஒரு சில பேர்த்துக்குள்ளே கப்பல்ஸ் இருக்காங்க. அவங்க தெரிவிச்சுக்காமல் இருக்க நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் அப்படிங்க. நல்லா பண்ணுறீங்கடா டே. இப்போ நான் எங்கே போய் உட்காருறதுன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்க சாரா தான் வந்துட்டு இன்ஜின் மேலே போய் உட்காருங்க சார் அப்படின்பா. அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்க்க, பின்ன என்ன இங்கே ஒரு சீட் தானே காலியாக இருக்குது, இங்கே வந்து உட்கார வேண்டியது தானே, சும்மா சீட்டே இல்லாத மாதிரி அங்கே கட்டுன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறாளா. என்னடா இந்த கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்குதுங்க வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே சாரா பக்கத்தில் உட்காந்துக்க. இப்போ அவள் விண்டோ சீட் வேணுமா அப்படின்னு கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படிம்பாரு. நீங்கள் கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு விண்டோ சீட் தான் வேணும், எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு மாதிரி எனக்கு பஸ் ஏறாது அப்படிங்கிறா. ஐயோ வாமிட் வேறு எடுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போயும் மூஞ்சி கோவச்சிட்டு போகுது. என்ன மூஞ்சி கோவச்சிட்டு போகுது, ஹலோ நீங்களாம் வாந்தி எடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் 5 மணி 2 பேரும் அப்படியே அழகாக கையை கற்றுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இப்படி தான் பஸ் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஈவினிங் தானே, நைட் டைம் தான் பஸ் எடுத்திருப்பாங்க, நைட் டைம் ட்ராவல் அழகாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஹைவேல போகும்போது அந்த பிரிட்ஜெலாம் போகும்ல, அங்கே தண்ணி அந்த லைட் செட்டிங்னு அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே 2 பேர் பார்த்துட்டே போயிட்டுருப்பீங்க. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சாராவுக்கு ஒன்றும் முடியல, கொமட்டிக்கிட்டு வருது. இப்போது நீங்கள் ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு ஜிமினா அப்படின்னு கூப்பிட, என்னடி அப்படிம்பாரு. இல்லை அந்த மேம் இருக்குல்ல, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு டென்ஷன் ஆகுது, அது என்கிட்ட அன்றைக்கி அப்படி பேசிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்ல. தெரியும்டி அப்படிம்பாரு. எப்படி நான் அதை சொல்லல அப்படின்னு கேட்பீங்க. நீ சொல்லனா, என் கேபினில் கேமரா இருக்குது அப்படிம்பாரு. ஐயோ அப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் தெரியுமா, எல்லோரும் பார்த்துருவாங்களா அப்படிங்க. ஏய் எல்லாத்து கேபின்லேயும் இல்லடி, என் கேபினில் இருக்குது, நான் வச்சது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக வச்சுருக்கேன், அதோட ஆக்சஸ்ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்குது, யாரும் பார்க்க முடியாது, அது எங்கே இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறாரு. ஐயோ எதுக்காக அதெல்லாம் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் அது என்கிட்ட இருக்குதுடி, அதெல்லாம் லீக் ஆகாது, பயப்படாத அப்படிம்பாரு. சரி ஓகே, அதில் பார்த்தீங்களா அது எப்படி வந்து பேசுகிறா பாருங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல. ஏய் அவள் கத்திட்டு போகிறா, உனக்கு என்ன, அதான் நீ நல்லா டோஸ் விட்டு அனுப்பிட்டல அப்படிங்க. ஆமாம்ல, நான் மட்டும் சும்மா விடுவேனா, என்கிட்டே வந்து அப்படி பேசுகிறா, தெனா வெட்டா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்படி தான் போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உங்கள் 2 கண்ணத்தையும் பிடிச்சி கில்ல, நீங்களாம் அவரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே உங்கள் சீட்டில் இந்த மாதிரி போயிட்டுருக்கா. பின்னாடி சீட்டில் சாரா ப்ரொஃபஸர் அப்படிங்கிறா. இன்னும் தூங்கிட்டு இருந்திருப்பாரு. என்ன அப்படிங்கிறாரு. வாமிட் வருதுன்ட்டு அப்படி வந்துட்டு கொமட்டிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ என்னது வாமிட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஜன்னல் திறக்கலான்னு பார்த்தா ஜன்னல் வந்துட்டு திறக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருக்குது. மற்ற எல்லோரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை எழுப்புறதுக்குள்ளே வாமிட் எடுத்துருவா போல். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்க. பக்கத்தில் வந்துட்டு ஒரு கேரி பேக் இருக்குது, இந்த திங்ஸ் எல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சது. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அந்த பக்கம் கீழே கொட்டிட்டு அந்த கேரி பேக் எடுத்து கொடுத்து இதான் இதில் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ அவள் அதை கையில் வாங்கும்போது கையெல்லாம் நடுங்குது, அவளால் அதை பேலன்ஸ் பண்ணி பிடிக்கவே முடியல. ஒரு மாதிரி அவளுக்கு ரொம்ப சிக்காகுது. அது மாதிரி பஸ்ஸை சில பேர்த்துக்கு சேராதில்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதுவும் மவுண்டெயினா ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறனால அவளால் முடியல. ஸோ அவளும் கொமட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கையால் நடுங்க, வேறு வழியே இல்லை. ஜின்னே வந்து அந்த கவரை பிடிச்சிக்கிட்டு நான் பிடிச்சிக்கிறேன், நீ வாமிட் பண்ணுறேன்னா பண்ணு அப்படிங்கிறாரு. அவளும் ஒரு மாதிரி வாக்குன்னு வாமிட் பண்ணுறா. அப்படி யாராவது வாமிட் பண்ணும்போது நம்மளுக்கும் அது மாதிரி கொமட்டிட்டு வரும்ல பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் அவருக்கும் ஆகுது. அவரால் முடியல, அவருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பட் இவன் வாமிட் பண்ண அவரும் சேர்ந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிருவார். 2 பேரும் அந்த கவரில் மாற்றி வாமிட் பண்ண எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்களா. உங்கள் 2 பேர்த்துக்கு காது கேட்குது, என்ன இது கோயன்னு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீட்டு மேலே அப்படியே முட்டி போட்டு அப்படியே எட்டி பார்க்குறீங்க 2 பேரும். அப்படி எட்டி பார்க்கும்போது 2 பேரும் வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு பஸ்ஸை போயிட்டு நிறுத்த சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு பஸ்ஸை நிறுத்த சொல்கிறாரு ஜிமினா. நீங்களும் சாரா ஓகேவா ப்ரொஃபஸர் வெளியே வாங்க வந்து வாமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போது அந்த கவர் தூக்கி அப்படியே வெளியே குப்பை டஸ்ட்பின் மாதிரி இருக்குமா அதில் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைவேல ஒரு ஓரமாக நிறுத்திட்டு, ஏன்னா வாமிட்டை பார்த்தா தானே எச்சா வாமிட் வரும். ஸோ அதனால் அந்த கவரில் பண்ணுறதுக்காட்டி அவங்களுக்கு வாமிட் வந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு கொஞ்ச நேரம் 2 பேர்த்து நிற்க வச்சு வாமிட்லாம் எடுக்க வச்சு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கொடுத்து மூஞ்செல்லாம் கழுவி விட்டு அப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க 2 பேரும் அப்படியே செம்ம டயர்டாக இருக்காங்க. சாரா இருந்துட்டு அப்படியே தலையை தொங்கி போயிட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிட்றா. என்னாடி அப்படிங்கிறாரு. என்ன ப்ரொஃபஸர் டி போட்டு கூப்பிடுறீங்க அப்படிங்கிறா.
என்னால் முடியலடி சாமி, ஏன்டி இப்படி வாமிட் எடுக்கிற அப்படிங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர் ஏன்டி போட்டு கூப்பிட்றீங்க அப்படிங்க. ஜிமின் வாயனை கூப்பிட்றான்ல அப்படி வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிறாரு. வாட், என்ன ப்ரொஃபஸர், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படி கூப்பிட்றாங்க, நான் வேணா உங்களை லவ்வாக பண்ணுறேன் அப்படிங்க. இல்லடி, லவ்வு தப்பு இல்லை, லவ் பண்ணலாம், எனக்கும் சிங்கிளாக இருந்து போர் அடிக்குது, உனக்கு ஓகேனா லவ் பண்ணலாண்டி, ஆனால் இப்போதைக்கு முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அவர் கண்ணை மூடி படுத்துக்கிறாரு. இதை கேட்டு சாராவுக்கு மயக்க மேலே பக்குன்னு தெரிஞ்சிருது. என்னது, லவ் பண்ணலாமா, என்னடா சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு அப்படியே சீட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவரே பார்த்துட்டுருக்கா. அவர் அப்படியே தூங்கிடுவார், ஒரு மாதிரி டயர்டாயிட்டு. ப்ரொஃபஸர் எழுந்திரிங்க, அப்போ நம்ம லவ்வர்ஸா, நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா, நானும் உங்களை லவ் பண்ணுமா அப்படின்ட்டு அவள் என்ன கேட்குறேன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கிறா. அவள் இந்த மாதிரி ஜின்னை தூங்க விடாமல் தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிறனால அவளால் தூங்க முடியல, அப்படியே பரட்டிக்கிட்டே இருக்கிறா. ப்ரொஃபஸர் எந்திரிங்க, சொல்லிட்டு பாடுங்க, நீங்கள் பாட்டுக்கு இப்படி படுத்தா எனக்கு எப்படி தெரியும், சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், அப்படிங்க லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டே இருக்க. அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி அவரால் முடியல, வாமிட் பண்ணி தொண்டெல்லாம் வலிக்குமா, இவள் வேறு நசன்ட்டே இருக்கான்ட்டு அப்படியே கண்ணை முழிச்சு அவள் கண்ணத்தில் ஒரு கிசை பண்ணிவிட்டு, போதுமா பதில் கிடச்சிச்சா, கவனப்படு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஞ்சு படுத்துக்கிறாரு. அவளுக்கு அவ்வளோதான், பேச்சு மூச்சே இல்லை, அப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு இப்போ என்ன நடந்துச்சுங்க, எதுக்கு இவர் கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உட்காந்துட்ருப்பா. ஸோ இப்படி தான் ஒரு வழியாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த ஹில் ஸ்டேஷன் மவுண்டன் மேலே போயாச்சு. ஸோ எல்லாம் போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகணும்ல, அங்கே வந்துட்டு ஹோட்டல் மாதிரி இருக்காது, அது ஆக்சுவலாக மவுண்டைன் மேலேனாலுமே அங்கே இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. ஸோ டூரிஸ்ட் வரவங்களுக்கு குளிக்கிறதுக்கு அப்புறம் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸ்டே பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, பட் குளிக்கிறதுக்கெல்லாம் இருக்கும். ஸ்டே பண்ணுறதெல்லாம் டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் குளிக்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் தனியாக ஒரு செட்டாக போகிறீங்க, பாய்ஸ் எல்லாம் தனியாக ஒரு செட்டாக போகிறாங்க, அதாவது செட் ஆஃப் பாய்ஸ் அப்படியே தனியாக போகிறாங்க. அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் அது மாதிரி தனியாக வந்துட்டு குளிக்கிறதுக்கு அந்த செக்ஷனுக்கு போகிறீங்க. போயிட்டு எல்லோரும் குளிச்சு முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு தலையில் காய வச்சுட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்கும்போது இது ஒரு அன்னோன் பர்சன், ஏம்மா இங்கே ஒயின் யார் அப்படின்னு கேட்க, நான் தான், ஏன் அப்படிங்க. அதுவா, அங்கே ஜிமின்னு ஒரு தம்பி கூப்பிட்டுச்சுப்பா, சொல்ல சொன்னிச்சு, அதனால தான் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதாவது ஒரு லேடி தான், இந்த உமன்ஸ் பாத்ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே ஜென்ஸ் எல்லாம் வர முடியாதுங்கிறதுக்காக சொல்லிவிட்டார் போல். ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரம் கூட விட்டுட்டே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை தவட்டிக்கிட்டே போகிறீங்க. போனால் பாட்டி எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதோ அங்கே நின்று இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது நீங்களும் என்ன சார் வந்துட்டு இங்கே வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க, யாருமே இல்லை. என்னடா அது, இங்கே யாரை காணோம், வழக்கம் போல் ஒளிஞ்சு விளையாடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேக்கிறீங்க. ஒரு 10 நிமிஷம் ஆளையே காணோம். அப்போன்னு பார்த்து இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு அப்படியே அங்கே எல்லாருமே ரெடி ஆகிட்டு வந்து வெளியே நிற்பாங்களோ, ஸோ பசங்களாம் சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்க. அவங்களாம் அப்படியே வந்துட்டு நின்றுட்டு வெளியேருந்து கத்துறாங்க, வாங்க சீக்கிரம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்போது எல்லோரும் போக ஜிமின் தேடுறாரு, வைனங்க அப்படிங்க. ப்ரொஃபஸர் விளையாடுறீங்களா, நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, எங்கன்னு எங்களை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்ல, ஹேய் நான் பசங்களை எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வரத்துக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நான் எங்கே கூப்பிட்டேன், நானே இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், நான் தான் லாஸ்ட்டு, எங்கே நான் எங்கே அவளை கூப்பிட்டேன், எங்கே போனா, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பூஜாவுக்கு பயம் ஆயிடுச்சு. ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறீங்க, ஒரு பாட்டி வந்து கூப்பிட்டாங்க, அவள் போனாலே நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு போனா, ரொம்ப நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, அவள் இன்னும் வரலை அப்படிங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ மீராவும், ப்ரொஃபஸர் அவள் உங்கள் கூட இருக்கான்னு நாங்களும் கண்டுக்கல அப்படிங்க. சாராக்கே பயமாக இருக்குது. ப்ரொஃபஸர் அவள் எங்கே அப்படின்னா அப்படின்னு கேட்க ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கப்பா, நீ கூப்பிடாம யார் நீ கூப்பிட்டான்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லோரும் டூர் வந்துட்டு உங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாரா பூஜாலாம் அழுகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. மீட்டா தான் கொஞ்சம் போல்டா, ஏய் ஒன்றும் இல்லை, இங்கே தான் எங்காவது இருப்பா, அவளுக்கு வழி தெரியாமல் எங்காவது போயிருப்பா, நம்ம தேடினமா கிடச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோவை வந்துட்டு அந்த சைடு எல்லாத்துட்டையும் காட்டி காட்டி கேட்டுக்கிறாங்க. ஒருத்தருக்குமே தெரியல. ஜிமின்க்கு அப்படியே பயமாக இருக்குது. எங்கே போனாவ, நான் கூப்பிடாம யார் நான் கூப்பிட்டதுன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூஜாவை கூப்பிடாவ அழுதுகிட்டே இருக்கா. பூஜா நீ பார்த்தியா அந்த லேடி யாருன்னு அப்படிங்க. பார்த்தேன், நானும் அவளும் தான் நின்றுருந்தோம், அந்த பாட்டி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க,
அதனால போனா அப்படிங்க. அந்த பாட்டி இங்கே எங்கேயாவது இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவளும் அந்த பக்கம் தேடி பார்க்குறா. ஸோ ஜிம்மினும் பூஜாவும் வந்துட்டு ஒன்றா போகிறாங்க அந்த பாட்டியை தேடுறதுக்கு. ஸோ மற்ற எல்லாரும் வந்துட்டு ஜின்னு, அப்புறம் சாரா, அப்புறம் மீரான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டு டீமாக அவங்களை தேடிட்டு இருப்பாங்க. இப்போது பூஜா வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் அதோ அந்த பாட்டி தான் அப்படிங்க. அந்த பாட்டி அப்படி கையில் காசு எண்ணிட்டு வந்துட்டுருக்குது. அவங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாட்டி தான், நல்லா தெரியும். அவங்க தான் வந்து ஒயன்கிட்ட சொன்னாங்க, ஜிம்மின்னு ஒரு தம்பி ஒன்று தேடிட்டு இருக்காங்க, கூப்பிட்டாங்க போ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கேயோ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்க. ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாட்டி அப்படிங்கிறாரு. யாருப்பா நீ, என்ன வேணும் அப்படிங்க. என்னையே யாருன்னு தெரியலையா? நான் கூப்பிட்டேன்னு சொல்லி ஒரு பொண்ணை எங்கே கூப்பிட்டு போனீங்களே, எங்கே கூப்பிட்டு போனீங்க அப்படிங்க. அது அது தம்பி, நான் யாரையும் கூப்பிட்டு போகல அப்படிங்க. பூஜா வந்துட்டு அழுதுகிட்டே, போய் சொல்லாதீங்க, நீங்கள் தானே ஒயினை கூப்பிட்டு போனீங்க, ஜிம்மின்னு ஒரு தம்பி கூப்பிடுறாங்க வா பாப்பான்னு கூப்பிட்டு போனீங்களே, நான் பார்த்தேன், நான் அவள் பக்கத்தில் தானே இருந்தேன், போய் சொல்லாதீங்க பாட்டி, அவள் என் ஃப்ரெண்டு அப்படிங்க. இதை பாப்பா, நான்லாம் யாரையும் கூப்பிட்டு போகல, நீ யாரையும் பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்க. ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த பாட்டி வந்துட்டு பார்க்க ரொம்ப போராகிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்துட்டு நிறைய காசு எண்ணிட்டுருக்கு. காசு ஏது அப்படின்னு கேட்குறாரு. இது நான் சம்பாரிச்சது அப்படிங்க. என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் 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 நிறையா வேலை செய்கிறேன் தம்பி அப்படிங்க. ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு அந்த பாட்டி போய் சொல்லுதுன்னு. கடைசியாக மறுபடியும் ஒருக்கா பூஜா கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்குறாரு. பூஜாமா நல்லா பாரு, தெரியுமா இந்த பாட்டி தான் சொன்னாங்களா, வந்து வயனை கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க அவள், ப்ரொஃபஸர் உங்கள் மேலே சத்தியம், என் மேலே சத்தியம், வயன் மேலே சத்தியம், அம்மா அப்பா மேலே கூட சத்தியம், கண்டிப்பாக இவங்க தான், எனக்கு மறக்கலாம் இல்லை, இவங்களே தான் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவள் அழுகிறா. அவள் சொல்லி முடிச்ச அடுத்த வார்த்தைக்கு அந்த பாட்டி கணத்தில் பலான்னு ஒன்று உழுகுது. வயசானவங்கன்னு கூட அவர் பார்க்கல. ஏய் எங்கடி சொல்லு, எங்கே வயனு அப்படின்னு கேட்க, தம்பி என்ன இப்படி கை நீட்டுறீங்க அப்படிங்க. கை நீட்டுறேண்ணா, வயனுங்க அப்படின்னு கேட்பாரு. அது அந்த பொண்ணு பேர் ஒயின்னா அப்படிங்க. அப்படி சொல்லி தானே வந்து கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறாரு. தம்பி அது எனக்கு அதான் அந்த பொண்ணை பற்றிலாம் எதுவும் தெரியாது. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி ஜிமின் தம்பி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒயின்கிற பேரை சொல்லி கூப்பிட்டு விடுங்க, இந்த இடத்துக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படிங்க. யார் அப்படிங்கிறாரு. பூஜாவுக்கு பயமாக இருக்குது, யார் இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காசு கொடுத்து சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள கடத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கங்கிறது தெரியுது. அந்த பாட்டி அப்படியே வந்துட்டு பூஜா கிட்ட சொல்லிட்டு, பூஜா இவளை விடாத, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல அவளும் போலீஸ்க்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. இப்போது ஜிமின் வந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு எந்த இடம்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த பாட்டி ஒரு பிளேஸ் சொல்லுது. இப்போது அங்கே ஓடுறாரு. போய் பார்த்தா அது மவுண்டைன் சைட் தானே. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை உச்சி. இங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா எதுக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த கேப்பில் வந்துட்டு யார் கூப்பிட்டாங்கன்னு சரியாக தெரியலல்ல, அதனால திரும்ப அந்த பாட்டிகிட்டே கேட்கலான்னு வரும்போது அந்த பாட்டி பூஜாவை அடித்து போட்டுட்டு ஓடி போயிடுது. பூஜா அப்படி கீழே வந்து கிடப்பா. ஜிமினும் ஓடி வந்துட்டு பூஜா பூஜா அப்படிங்க. ப்ரொஃபஸர் அந்த பாட்டி தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படிங்க. சரி அங்கே போயிட்டு போகிறாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளே அப்படியே தூக்கி விட்டு காலெலாம் வந்துட்டு மண்ணாக இருக்கும், அவளை தட்டி விட்டு அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போது 2 பேரும் அப்படியே போய் அங்கங்கே தேடுறாங்க. இந்த பக்கம் ஜின்னும் சாரா ஒரு பக்கம் தேட, நம்ம மீரா தனியாக போய் தேடிட்டு இருக்கிறா, ஒயன் சொல்லிட்டு. இப்போது எல்லோரும் ஒரு பக்கம் தேடும்போது மீராவுக்கு மட்டும் ஒரு மாதிரி சஸ்பீசியஸாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்கார்ஃப் போட்டிருப்பீங்க குளிருதுன்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கார்ஃப் வந்துட்டு ஒரு இடத்துல கிடக்குது. அதை பார்த்தது கற்றுன்னு கத்துறா. ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. பூஜான்னு கத்துறா, சாரான்னு கத்துறா. எல்லோரும் ஓடி வராங்க. என்னாச்சுடி அப்படின்னு. என்னோட ஸ்கார்ஃப் தானே இது இங்கே கிடக்குது அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலாக அது மலை உச்சி எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும், இங்கே கிடக்குதுன்னா அப்போ வைனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்காட்டிக்கும் எல்லோரும் வந்துட்டு இந்த ஃபயர் சர்வீஸ் கூட வந்திருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வர வச்சு அந்த இடத்துல தான் உங்களோட ஸ்கார்ஃபு கடந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு வேலை கீழே கீது விழுந்துட்டிங்களா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கேருந்து கீழே ரோப் கட்டி எல்லாம் இறங்குறாங்க. ஜிமினுக்கு நான் காய்க்காலாம் நடுங்குது. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்துட்டு ஒரு வேலை இங்கேருந்து விழுந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக எலும்பு கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பூஜாவுக்குன்னா அழுகே வருது. சாரா வந்துட்டு இல்லை அவள் விழுந்திருக்க மாட்டா அப்படிங்கிறா. அப்போ பூஜா வந்துட்டு ப்ரொஃபஸர் ஒயினிங் இருந்து விழுந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்க, ஜிமினுக்கு அது இல்லைன்னே தோணுது. இல்லை அவள் இங்கேருந்து விழுந்திருக்க மாட்டா. பூஜா நீ மீரா கூட இரு, சாரா
நீயும் ஜினி என் கூட வரீங்களா அப்படிங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர் வந்துட்டு போகிறாங்க. இப்போது இந்த இடத்துல அந்த மவுண்டன் அந்த எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மீராவும் பூஜாவும் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே ஏதாவது நியூஸ் கிடைச்சா சீக்கிரம் வந்துட்டு பார்க்கறதுக்காக அவங்க 2 பேர் நிற்க வச்சுட்டு மற்ற ஸ்டூடெண்ட் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. பாதி பேர்த்து ரூமுக்கு அதாவது டென்ட் மாதிரிக்குள்ளே ஸோ அனுப்பிட்டாங்க. ஸோ சேஃப்டி இல்லாத பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் அங்கே அனுப்பிட்டு அங்கே வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு இப்போது பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும் அப்படிங்க போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னே தெரியல. பட் ஜிமின் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டி சொல்லியிருக்கல ஒரு பிளேஸ்ன்னு அந்த பிளேஸ்க்கு போயிட்டு இங்கே தான் அந்த பாட்டி வர சொல்லியிருக்கு. அவள் ஸ்கார்ஃப் அங்கே கிடக்கலாம், ஆனால் இங்கே தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் தான் எங்காவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க. சாரா எதையோ பார்க்குறா. சின் அப்படின்னு கூப்பிட, என்னடி பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படிங்க. அதை லவ் பண்ணுறோம்ல அப்படிங்கிறா. ஜிமின் அப்படி 2 பேர்த்தும் முறைக்க, ஏய் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு இப்போ எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் ஒரு பாத்து போகிற மாதிரி இருக்குதுல்ல ஃபாரஸ்ட்குள்ளே அப்படின்னு சொல்லுவா. அங்கே பார்த்தா ஒத்தையடி பாதை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இப்போ எல்லோரும் வந்துட்டு 3 பேர் சேர்ந்து அதில் போகிறாங்க. அப்படியே போகிறாங்க ரொம்ப தூரம் போயிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கால் தாரம் இருக்குல்ல, ஸோ அப்படியே வந்துட்டு கால் தடம்லாம் இருக்குது. அப்போது ஜிமின் பார்க்குறாரு, அது ஒரு ஷூவோட அந்த அச்சு. ஆக்சுவலாக அந்த ஷூ நீங்கள் தான் போட்டிருப்பீங்க, ஏன்னா அது ஜிமின் வாங்கி கொடுத்தது, அவருக்கு அது நல்லா தெரியும். அந்த ஷூவோட அச்சு தான் அந்த இதில் இருக்குது. ஸோ பார்க்குறாரு, ஏய் இங்கே பாரு, இது ஒயினோட ஷூ தான். ஸோ இந்த இது எங்கே போதோ அந்த இடத்துக்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இடத்துல போய்ட்டு அது முடியுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செடியாக இருக்குது. ஸோ மண் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒத்தையடி பாதையில் மண் இருந்துச்சு, அதனால் அச்சு தெரிஞ்சு. இப்போது செடி கொடியாக இருக்கிறனால எந்த இடத்துலையும் எதுவும் தெரியல. இப்போது முன்னாடியே நேராக போகலாமா இல்லை சைடில் போகலாமா இல்லை லெஃப்ட் சைடில் போகலாமான்னு தெரியாமல் அப்படியே ஆளாளுக்கு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அது பெரிய ஃபாரஸ்ட் இல்லையா, ஸோ காடு. அந்த காட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது மனித நடமாட்டக்கிட்ட ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா பறவைங்களெல்லாம் வந்துட்டு இப்படி மேலே அப்படியே ரவுண்ட் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க நிற்கிற இடத்துக்கு நேராக மேலே அந்த மாதிரி எல்லாமே ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. சாரா வந்துட்டு அது என்னதுன்னு கேட்குறா. அப்போ ஜின்னா வந்துட்டு காட்டுக்குள்ளே புதுசாக இந்த மாதிரி நடமாட்டம் இருந்தால் ஏதாவது இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படிங்க. அப்போது இங்கே நாம் இருக்கோம், அங்கேயும் அந்த பறவையெல்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கை காட்டுறா. அது ஒரு மரத்துக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குது நேராக முன்னாடி. அதை பார்த்ததுமே ஜிமினும் ஜின்னும் அப்படியே ஓடுறாங்க. பின்னாடியே சாராவும் ஓடுறா. ஸோ ஓடி போய் பார்த்தா அந்த ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு மேலே அப்படியே உங்களை கட்டி வச்சுருக்காங்க. ஜிமினுக்குனா பக்குன்னு இருக்குது. ஒயன்னு சொல்லிட்டு இப்படி கத்துவார். ஸோ நீங்கள் அப்படியே மயங்கி அந்த மாதிரி மயக்கத்துலேயே இருக்கீங்க. ஸோ ஜின்னும் வந்து இப்படியே அந்த மரத்தில் ஏறக்க பார்க்குறாரு, முடியல. ஜிமினாலே அதை ஏற முடியல, அந்த மரத்தில் ஏறவே முடியாது அவ்வளோ சீக்கிரம். எப்படி இவ்வளோ அங்கே கொண்டு போனாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவருக்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போது ஏற ட்ரை பண்ணால் முடியவே இல்லை. அப்படி இவங்க 2 பேரும் மரத்தில் ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கா. சாரா வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு கத்துறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, வயனுக்கிற இடத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்குது, பெரிய மலைப்பாம்பு இது அப்படிங்கிறா. அது அப்போ தான் 2 பேர் நோட் பண்ணுறாங்க. ஸோ உங்களை கட்டி வச்சுருக்கிற இடத்துல ஒரு பக்கத்துலேயே, ஓகேவா, பக்கத்தில் மீன்ஸ் உங்களை கட்டி வச்சுருக்காங்க அந்த பெரிய மலைப்பாம்பு அந்த கிளையை அப்படியே சுற்றிக்கிட்டே உங்களை நோக்கி தான் மெதுவாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அது? மலைப்பாம்புனா மாட்டே முழுங்கும், மனுஷங்களை சும்மாவா விடும்? அப்படி தான் அது உங்கள் ஸ்மெல்லை வச்சு தான் அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஜிம்மினுக்கு அப்படியே உயிரே இல்லை. எங்கே இருந்தால் அவருக்கு அந்த இது வந்துச்சோ, ஸ்ட்ரென்த்து வந்துச்சோ, அப்படியே மரத்தில் படப்படப்படன்னு ஏறிட்டுருக்காரு. அப்படி பாதி தூரம் ஏறும்போது ஒரு சத்தம் கிளாப் பண்ணுற மாதிரி. அப்படியே திரும்பி பார்க்க, ஜிம்மினி இப்போ இறங்கலைன்னா அவளை நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படிங்க. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் மேம் இருக்கால, அவள் தான். எல்லாத்துக்கும் ஷாக்கு. மேம் நீங்களா அப்படிங்கிறா. ஜின்னுக்கே ஷாக்கு. மேம் நீங்களா அப்படிங்க. நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் தான். இப்போது ஜிமின் கீழே இறங்கணும், இல்லை அப்படின்னா நான் அவளை ஷூட் பண்ணிவிடுவேன். பாம்பாச்சும் மேபி அவளை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கிளையை தான் சுற்றிட்டுருக்கு, அவருக்கு அது தெரியாததுக்கு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், அதனால் இறங்க ஜிமின் அப்படிங்கிறா. அவர் பார்க்குறாரு, அந்த பாம்பு வேறு பெரிய மெதுவாக ஊறிட்டு போயிட்டுருக்கு. பட் அவள் பாம்பு வேறு திசையில் போக வாய்ப்பு இருக்குது, நான் வேறு திசையில் சுட வாய்ப்பு இருக்கா என்ன, ஷூட் பண்ணிவிடுவேன். நீ ஒரு எட்டு மேலே எடுத்து வச்சினா அவளை நான் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறா. வேறு வழியே இல்லை, ஜிமின் அப்படியே இறங்கிடுவார். இப்போது 3 பேர் இப்படி கீழே இருக்க. அவள் அப்படியே வில்லத்தனமாக பேசுகிறா. ஏண்டா நான் ஒருத்தி உன்னை அவ்வளோ விழுந்து லவ் பண்ணா, நீ வந்ததும் அவளை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவியா அப்படிங்க. ஹே என்ன நீ என்ன பேசிகிட்ருக்க, முதல்ல அந்த கன்னை கீழே போடு அப்படிங்க. அதெல்லாம் போட முடியாது, இந்த கன் இல்லைன்னா என் பேச்சு கேட்பீங்களா என்ன அப்படிங்கிறா.
மற்ற கண்ணை கீழே போடுன்னு சொல்லிட்டு இருக்க அவள் அப்படியே வந்துட்டு ஜிமின் கிட்ட மட்டும் அதாவது பேசிகிட்டே அப்படியே முன்னாடி எடுத்து வைக்க ஜிமின் வந்துட்டு இன்டென்ஷனாகவே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பேக்கில் போகிறாரு. ஸோ அவர் பேக்கில் போக போக அவளும் அப்படியே முன்னாடியே ஜிமின்கிட்டே பேசிட்டு வருவாளா. ஸோ இப்போது அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஜிமின்கிட்ட இருக்க என்ன ஆகுதுன்னா ஜின் பார்க்குறாரு. ஸோ ஜிமின் அப்படியே லைட்டாக கண்ணாசிக்கவும் என்ன பண்ணிடுறாருன்னா மெதுவாக சாரா கிட்ட பத்திரமாரு இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா கிட்ட ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும்ல அதை அப்படியே வாங்கிக்கிறாரு. அந்த மரத்தில் ஏறத்துக்கு கொஞ்சம் பிடிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அதை கழட்டி கொடுக்க இப்போது ஜின் வந்துட்டு அப்படியே மெதுவாக அந்த மரத்தில் பின்னாடி வந்து ஏற ஆரம்பிக்கிறாரு. இந்த பைத்தியக்கார மேம்க்கு வந்துட்டு தெரியாது. ஸோ ஜிமினே பார்த்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு புரியுதா இல்லையா, ஏன் இப்படி பைத்தியமாக சைக்கோ மாதிரி பண்ண வைக்கிற அப்படிங்கிறா. ஏய் நான் அவளை தானே லவ் பண்ணுறேன், உன்னால் லவ் பண்ண முடியாது, எனக்கு அவள் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு தெரியுமா எனக்கு யாரையுமே பிடிக்கவே இல்லை, யாராவது பிடிச்சி நம்மளும் லவ் பண்ண மாட்டோமா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டோமா, ஏன் யாரையும் பிடிக்கலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கும் உன்னோட வயசு தான், உன்னை விட எச்செல்லாம் கிடையாது, உன்னை விட ஒரு வருஷம் கம்மி தான். அப்போ நம்ம 2 பேர் தானே சரியான பேராக இருக்க முடியும். நீ சொல்லு, இப்போ நீ ஓகே சொல்லு, நான் அவளை விட்டுறேன். இங்கே பாரு, இதான் இந்த பட்டன், அவளை கட்டி தான் வச்சுருக்கேன். இந்த பட்டன் அமுத்துனா அவள் அப்படியே கீழே வந்துடுவா, நான் விட்டுறேன், சேஃபாக வீட்டுக்கு போயிடுவா. ஆனால் நீ என்ன லவ் பண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க. அவர் முடியாது அப்படிம்பாரு. நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா. அப்படி கத்திட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி அவகிட்ட பேலன்ஸ் இல்லாமல் அந்த கன் அப்படி கீழே விழுந்துடும். ஸோ அந்த கன்னை எடுக்க போகிறா. ஆனால் அதுக்குள்ளே ஜிமினும் அந்த கன்னை எடுக்க போக 2 பேரும் வந்துட்டு அந்த கன்னுக்காக அப்படி உருண்டு பேண்டு கிடப்பாங்க. இந்த பக்கம் சாராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பக்கம் சின்ன அவ்வளோ தூரம் மரத்து மேலே ஏறிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அதாவது ஆக்சுவலாக அது பெரிய மரம், கீழே நிறைய சைடு இருக்குது. சென்டராக இருக்கிற இதில் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜின் மேலே ஏறிட்டுருக்காரு. ஸோ எப்படி இருக்கும், அப்படியே வந்துட்டு அவர் ஒரு பக்கம் மேலே ஏறிட்டுருக்க, நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே இருப்பீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த கன் இது பண்ணுவார், எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஆனால் அவள் விடவே மாட்டேங்கிறா, அவ்வளோ பிறண்டுக்கிட்டே இருக்கா. ஸோ அப்படியே 2 பேர் ஒரு வழியாக புரண்டு அந்த கன்னை ஜிமின் கையில் எடுத்துருவார். அவளுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக இப்போது ஜின்னும் வந்துட்டு மேலே ஏறிட்டார். அந்த பாம்புக்கு முன்னே அவர் ஏறிட்டார். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஊறிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஜின் வந்துட்டு அப்படியே கையை எக்கிறாரு உங்களோட கட்டி வச்சுருப்பாங்கள்ல அந்த இதை பிடிக்கிறதுக்காக. ஆனால் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு ஜிமின் வந்து அந்த கன்னை பிடுங்கிட்டார்ல. அப்போ அவளுக்கு வெறி ஆயிடுச்சு. ஹே ஜிமின், கடைசியாக கேட்குறேன், என்ன அவனால் லவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க. முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு கன் அப்படியே அவகிட்ட பாயிண்ட் அவுட் பண்ண அவர் மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு என்ன பண்ணிடுறா, அந்த கையில் எதோ வச்சுருப்பா, அதை எதையோ அமுக்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இருப்பீங்கள்ல ஒரு மாதிரி கட்டி இருக்குதுல்ல, அந்த கிளைக்கு சென்ட்ரல் தொங்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ மரத்தோட சேர்த்து கட்டி வைக்கல. ஸோ அந்த கயிறு அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பாம்பு வரும்ல, ஸோ அந்த கிளைக்கு போயிடுது. கிட்டத்தட்ட ஜின்னோட கைக்கு எட்டிருப்பீங்க. ஆனால் அவர் பிடிக்கிறதுக்குள்ளே அவள் அமுக்கவும் அந்த பாம்பு வர கிளைக்கு நேராக போய் நின்றுக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த பாம்பு மேலே வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அதுக்கு உங்களை வந்துட்டு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் சம பயம் ஆகிடுச்சு. ஜிம்மி வந்து கத்துறாரு, என்னடி பண்ண அப்படின்னு சொல்லி கத்த. நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றல, அவர் இருக்கிறனால தானே, அவள் சாகட்டும், எல்லாம் லைவாக பாருங்கள், ஒரு பாம்பு ஒரு மனுஷங்களை முழுங்குறத அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கா. ஜின் அந்த பக்கம் மேலே போனது அவளுக்கு தெரியாது. ஸோ அப்போ ஜிமின்க்கு ஒரு வழி இல்லை. சரி ஓகே, அவளை விட்டுரு, நான் உன்னே லவ் பண்ணுறேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்க, சத்தியமாக பண்ணிக்கிறேன், சத்தியமாக லவ் பண்ணுறேன், அவளை விட்டுரு, அந்த 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 இடத்துலேருந்து அவளை விட்டுரு அப்படிங்க. அவளும் அப்போ ஒன்று பண்ணு, இந்தா நீ இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த வீடியோவில் ரெக்கார்டாக சொல்லு, எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுடலாம், அப்புறம் நான் அவளை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரூஃப்காக இது பண்ணுறா. ஸோ ஜிமினும் வேறு வழி இல்லாமல் அந்த வீடியோவுக்கு அப்படியே பேசுகிற மாதிரி வந்துட்டு இது பண்ண. அவள் என்ன பண்ணுறான்னா, இந்த பிளேஸ் நல்லா இல்லை, என்கிட்ட ரிங் கோட் இருக்குது, இப்போயே மாற்றிக்கலாம் வா இந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போக. ஸோ ஜிமினும் அப்படியே போகிறாரு. அப்படியே பார்த்தா ஒரு மாதிரி இவ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்காள்ல, அந்த கேப்பில் ஜின் என்ன பண்ணிடுறாருன்னா கரெக்டாக அந்த பாம்பும் கிட்ட வந்திருக்கும். அதுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல், அது
தெரியும்ல. ஸோ அதுக்கு அது ஏதோ சென்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உங்ககிட்ட ஏதோ இங்கே இருக்குது அப்படின்னுக்காக கொஞ்சம் அது ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. அது தெரிஞ்ச ஜின்னும் வந்துட்டு டக்குன்னு அப்படியே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட அது வாயை திறந்துட்டு அப்படியே உங்கள் கால் கிட்ட அப்படியே வந்திருக்கும். அதுக்குள்ளே ஜின் வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துருவார். ஸோ அப்படியே இழுத்து அங்கேருந்து 2 பேரும் அப்படியே அந்த ஜின் இழுக்கவும் என்ன ஆகுதுன்னா அது கயிறு இருந்தாலும் கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படியே சட்டு 2 பேரும் கீழே வந்து பொத்துன்னு விழுறீங்க. ஸோ நீங்கள் மயக்கத்தில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியல. ஆனால் ஜின்னுக்கு செம்மையாக பெயின், அடி செம்ம அடி. இப்போது என்ன ஆகுதுன்னா அந்த மேம் இருக்கால்ல அவருக்கு வந்து இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. ஏய் ஏய் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அங்கே இங்கேயும் வந்துட்டுருப்பா. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே அதாவது நீங்கள் கீழே விழுந்துட்டீங்களா, ஸோ உங்களை தூக்கத்துக்காக ஓடி வராரு. சாரா வந்துட்டு அப்படி ஜின்னை போயிட்டு தூக்கிட்டு இருக்கா. அப்படி ஜிமின் உங்களை வந்து தூக்க அவள் வந்துட்டு ஜிமின் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, இப்போ என்ன போகிற அப்படிங்க. ஏய் அசிங்கமாக பண்ணாத, மரியாதை போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவளை விட்டுட்டு எல்லாரும் இப்படி போயிடுறாங்க. ஸோ ஜின்னை வந்துட்டு கரெக்டாக சாராவால் தூக்க முடியாது, பட் பேலன்ஸ் பண்ணி அப்படியே கையில் பிடிச்சிக்கிறா. ஆனால் நீங்கள் மயக்கத்தில் கிடக்கிறதுனால ஜிமின் உங்களை தூக்கியே தான் ஆகணும். ஸோ ஜிமின் அப்படியே உங்களை அதை ஒரு ஷோல்டரில் போட்டு தூக்கிட்டு இன்னொரு ஷோல்டரில் ஜின்னுக்கும் செம்மாடி. அதனால் 2 பேர்த்தையும் அப்படியே ஆளுக்கு ஒரு ஷோல்டரில் அப்படி தூக்கிக்கிறாரு. அவரால் நடக்கவே முடியல, பட் இருந்தாலுமே சாராவை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. அப்படியே பேலன்ஸ் பண்ணி 2 பேர்த்தையும் தூக்கிட்டு அப்படியே ஒரு ஓட சாராவை பின்னாடியே ஓடிடுவா. அவள் மட்டும் அப்படி பைத்தியக்காரி மாதிரி இருக்கா. ஸோ அந்த மேம் மட்டும் ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண விஷயம். அவள் லவ் பண்ணுற ஒரு பையன் வேறு பொண்ணு லவ் பண்ணுது, விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹர்ட் ஆகினாலுமே கூட சும்மா விட்டுருக்கலாம் நார்மலாக. பட் இந்த அளவுக்கு சைக்கோ பார்த்த மாதிரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் அவள் லைட்டாக தனியாகவே இருந்து இந்த சைக்கோ ஆகிட்டா போல். எல்லாமே அவளுக்கு சைக்காஸ்டிக்காக தான், அதாவது எந்த விஷயம் பண்ணாலும் அவளுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தான் தோணும். ஸோ அதனால தான் இவள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் சைக்கோத்தனமாக பண்ணிகிட்ருக்கா. அப்படியே அந்த கீழே உருண்டு பிறந்துட்டு கத்துறா. ஒரு மாதிரி அவள் நினச்ச எதுவுமே நடக்கலை, நீங்களும் சாகலை. அட் த சேம் டைம் ஜிமினும் வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அப்படியே பைத்தியம் பிடிக்குது அந்த பிள்ளைக்கு அங்கே. ஸோ இப்போது அப்படியே வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அண்ட் பூஜாவுக்கு மீராவுக்கும் விஷயம் தெரிய வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போலீஸ் அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்லாம் இருந்திருப்பாங்கள்ல, ஸோ இந்த கீழெல்லாம் போயிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்துட்டு ரிட்டன் வந்துடுறாங்க. பட் இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இன்ச் அளவு கூட லீக் ஆகலை. காலேஜில் யாருக்குமே தெரியாது. ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு நீங்கள் அண்ட் ஜின் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க. ஸோ கண் முழிச்சிருப்பீங்க. ஜின்னுக்கு ரொம்பவே அடி, அப்படியே பாவமாக இருக்குது உங்களுக்கு. உங்களை காப்பாற்ற போய் தானே அவருக்கு இவ்வளோ அடின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைட்டு, அங்கேருந்து விழுந்தா எப்படி இருக்கும். நீங்களும் விழுந்திருப்பீங்க, உங்களுக்கும் அடி தான். பட் உங்களை காப்பாற்ற போய் அவருக்கு அடிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ப்ரொஃபஸர் ரொம்பவே சாரி அப்படிங்க, நீ எனக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும் அப்படின்னு சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் சிரிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஸோ இப்போது சாரா ஒரு பக்கம் ஜிமின் ஒரு பக்கம் அப்படியே உங்கள் 2 பேர்த்து பெட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்க. மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்துட்டு ப்ரொஃபஸர் இப்போ பரவாயில்லையா அவளுக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாங்க. இன்றைக்கி கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அந்த டென்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க உங்கள் 2 பேர்த்தையும். அப்போ எல்லாருமே வந்துட்டு சரி ஓகே நம்ம ஐவிக்காக வந்தோம், ஆனால் வந்த இடத்துல என்னென்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோகமாகவே இருக்க. ஜின்னா வந்துட்டு ஏய் ஐவி தாண்டா வந்தீங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருங்க, இந்த மெமரியை கொஞ்சம் நல்லதாக மாற்றிக்கணுன்னா ஏதாவது நல்ல விஷயமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கேம்ப் ஃபயரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்க. அதாவது ஜின்னும் நீங்களும் உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. மற்ற எல்லோரும் வந்துட்டு அப்படியே சுற்றி உட்காந்துருப்பாங்க. கீழே அப்படியே உட்காந்து ஃபயர் கேம்ப் போட்டிருப்போம். எல்லோரும் வந்துட்டு அப்படி சாங்லாம் போட்டு அப்படியே ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணுறது, கதை பேசுறதுன்னு சொல்லிட்டு, பாட்டு பாடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மொமெண்ட் அப்படியே மாற்றிடுறாங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியானா இருக்க முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. எல்லோரும் இப்போ காலேஜுக்கெல்லாம் கிளம்பி போயாச்சு. அந்த ஒரு டே வந்துட்டு ரெஸ்ட்டு. ஸோ காலேஜ்லேருந்து அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறீங்க. உங்களோட அம்மா அப்பா பார்த்துட்டு என்னடி ஒரு மாதிரி நடக்கிற அப்படிங்க. மலை ஏறினா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சி பேசுகிற மாதிரி பேசிட்டு மேலே போயிடுறீங்க. ஆனால் உங்களால் நடக்கவே முடியல. போனதும் பொச்சோடி படுத்துக்கிறீங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த டூர் போன பிளேஸில் இவ்வளோ விஷயம் நடந்ததில்ல ஒருத்தருக்கு கூட தெரியாது. ஸோ உங்களோட கிளாஸ் தான் அந்த ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்களே. ஸோ சீக்ரெட்டாக அவ்வளோ சீக்ரெட்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் யாரோட வீட்டில் கூட யாரும் எதுவுமே சொல்லலை. இப்போது அப்படியே தான் 1 வீக் போகுது. காலேஜெல்லாம் போகிறீங்க. நீங்கள் 2 பேர் நல்லா ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிட்டு காலேஜெல்லாம் போகிறீங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 வீக் ஆகுது. ஜிமினும் பார்க்குறாரு, நீங்களும் பார்க்குறீங்க, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த மேம் வரவே இல்லை. என்னாச்சு, அவள் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஜிமின் வந்துட்டு இருக்கலாம், அவள் பண்ண வேலைக்கு திரும்ப இந்த காலேஜுக்குள்ளே வந்தால் விடுவோமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படி புரிஞ்சுக்கிறாரு. ஸோ எல்லோரும் அப்படி தான், அவங்களே வந்துட்டு இனிமேல் வரமாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்ருக்க.
ஜின் வந்துட்டு இப்போ உங்களோட கிளாஸில் இருப்பார் அண்ட் நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் கேபினில் இருப்பீங்க. ஸோ வழக்கம் போல் சும்மா கொஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஜிமின் வந்துட்டு ஏய் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்க, நான் என்னென்னமோ நினச்சேன் ஐவி போனப்போ, ஆனால் என்னென்னமோ நடந்துச்சு அப்படிம்பாரா. பரவாயில்ல நல்லது தானே விடுங்க அப்படிங்க. ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. பயந்துட்டியாவா? செத்துட்டேன். எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அவளை பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. சைக்கோ மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் அழுகவும் உங்களை காம் பண்ணுறதுக்காக அவர் அப்படியே உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே முதுகலாக டேப் பண்ணுவார். நீங்களும் அவருக்கு அதே மாதிரி தட்டி விட, ஏடி நீ தான் அழுகிறேன்னு அப்படி தட்டுறேன், எனக்கு ஏடி தட்டுற அப்படிம்பாரு. அதுவா நீங்கள் தட்டினீங்க நானும் தட்டினேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ நான் இது பண்ணால் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓ அப்படிங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட கிஸ் பண்ண வர நீங்கள் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போவீங்க. அவரும் சொன்னல எது பண்ணாலும் பண்ணுவேன்னு, இப்போ நான் இதை பண்ணுறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண வருவார். நீங்களே அப்படியே பின்னாடி போக அவர் உங்களுக்கு பிடிச்சிப்பாரு. ஸோ ஆக்சுவலாக கிஸ் பண்ணிட்டு இருப்பார். இப்போது இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே கேமராவை கிளாஸ் ரூம்க்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஜின் இருப்பார். அவர் எல்லாத்துக்கும் நல்லா க்ளோஸ் ஆனங்காட்டிக்கும் ஒரு மேம் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவர் அங்கே வந்திருக்காரு கிளாஸ் நடத்துறதுக்கு. எல்லாத்துக்கிட்டையும் கிளாஸ் நடத்துறதை விட்டுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். சாரா நல்லா ஜின்ன சைட் அடிச்சிட்ருப்பா. என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த மேம் பற்றி தான். டேய் வெளியே எதுவும் சொல்ல வேணாண்டா, என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு, தேவையில்லாமல் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கும். ஏற்கனவே அவள் சைக்கோத்தனமாக தான் இருக்கா. மேபி அவள் வரலை, அது வரைக்கும் நல்லது. ஆனால் வந்தால் நானே கொண்டுருவேன், அவ்வளோ வெறி ஆகுது எனக்கு, எவ்வளோ க்ரூவலாக இருந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னும் வந்துட்டு சரிப்பா முடிஞ்சு அவள் இனிமேல் மேபி இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது காலேஜுக்கு போயிருப்பா. ஸோ நம்ம அவளை பற்றி பேச வேணாம், வெளியும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஓகேங்க ப்ரொஃபஸர்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சாரா வந்துட்டு, மீரா பூஜா அன்றைக்கி நீங்கள் 2 பேரும் அங்கே நின்று இருந்தீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்களாவது தேடிட்டு இருந்தோம், அவளை பார்த்துட்டோம். ஆனால் அவளை பார்த்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் சொன்னோம். பட் நீங்கள் மலை கீழே நின்றுருந்தீங்கள, கீழே விழுந்துட்டான்னு நினச்சிட்ருப்பீங்களா, ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, மீரா வந்துட்டு நான் தான் நின்றுருந்தேன், பூஜா எங்கே இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே வந்துட்டு பூஜாவை பார்க்க, பூஜா அப்படியே ஒரு மாதிரி பூஜா கிட்ட அந்த கேமரா வந்துட்டு ஃபோக்கஸில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ பூஜாவுக்கு அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகுது. பூஜா அப்படியே ஒரு மாதிரி சைடு கண்ணில் பார்க்குறா. அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் என்னென்னா, அன்னைக்கு அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள், அதுக்கப்புறமா ஜிமின் சாரான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவங்க 2 பேரும் தூக்கிட்டு சாரா கூப்பிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவள் மட்டும் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாளா. ஸோ அப்படி கத்திட்டு இருக்கும்போது ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். அந்த சைக்கோ வந்துட்டு எங்கேருந்து சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க, முன்னாடி பூஜா நிற்கிறா. ஏய் நீ இருக்கடி இங்கே வந்த அப்படின்னு கேட்க, நீ தான் இத்தனைக்கு காரணமா அப்படின்னு கேட்பா. விட்டுருவேன் நினைக்கிறியா? உன் ஃப்ரெண்டை கொல்லாமல் விட மாட்டேன், இப்போ வேணால் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் இனிமேல் என்கிட்ட தான் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருப்பா. ஸோ பூஜா எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவள் பக்கத்தில் போக, எதுக்கு இப்போ என்கிட்ட வர அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, மேம் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஹேய் இதில் என்ன தப்பு? நான் லவ் பண்ணுற பையன் அவ யார்? அவள் இருந்தால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனையும், அவளை கொல்லாமல் விட மாட்டேன். ப்ளீஸ் உனக்கு நான் எவ்வளோ பண்ண வேணும் தரேன், உன் ஃபேமிலி கஷ்டப்படுது தானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? நான் மொத்தமாக செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு கேட்க, நிஜமாவா எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு கேட்பா. எவ்வளோ வேணாலும் தரேன், எனக்கு கொன்று ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ தருவேன்னு முதல்ல சொல்லுங்கள் அப்படிங்க. நீ எத்தனை கேட்டாலும் நான் தரேன், மொத்தமாக தரேன் அப்படின்பா. சரி ஓகே கொண்டாடுறேன் அப்படிம்பால பூஜா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும். சரி ஓகே நான் உனக்கு பிளான் கொடுக்குறேன், இன்றைக்கே கொண்டுரு ஓகேவா? எப்படி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவாங்க, நீ அங்கே ஈஸியாக போகலாம், ஏன்னா நீ அவளோட ஃப்ரெண்டு, அங்கே போய்ட்டு ஏதாவது பண்ணி கொண்டுரு, நான் உன்னை காப்பாற்றிடுறேன், உன்னை பற்றி யாருக்கும் இது தெரியாது, உனக்கு நிறையா பணம் தரேன், உன் மொத்த கஷ்டமும் தீந்துடும், உன் அம்மா அப்பா கஷ்டம் எல்லாமே தீந்துடும் அப்படிங்கிறா. கண்டிப்பாக பணம் தருவியா அப்படின்னு பூஜா கேட்க, சத்தியமாக தரேன்டி நம்பு, நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் மேமும் சொல்லுமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போது சரி ஓகே அப்படியே வாங்க பிளான் பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பூஜாவும் கூப்பிட்டுட்டு வரா. ஸோ அந்த மேமும் வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மரத்துக்கடியில் கரெக்டாக வந்துட்டு ஏன் நிற்கிற அப்படின்னு அந்த மேம் கேட்குது. இங்கே நின்று நீங்கள் சொல்லுங்கள்,
நம்ம இங்கேயே பிளான் பண்ணிட்டு போயிடலாம், வேறு எங்கேயாவது பார்த்தா யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்ல அப்படிங்கிறா. ஆமாம் அதுவும் சரி தான்ட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாங்க. உனக்கு கத்தி வேணாலும் சரி, இல்லை இந்த கன்னை அவன் எடுத்து போயிட்டானே, சரி பரவாயில்ல, நீ கழுத்து நினச்சி கூட கொண்டு க்ளவுஸ் எல்லாம் கூட வாங்கிக்கோ, எல்லாத்துக்கும் நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை எடுத்து பூஜாவோட கையில் அப்படியே துணிக்கிறா. பூஜாவும் அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அந்த காசை பார்த்துட்டே இருப்பா. அப்போது இவளும் போதுமா, இது போதுமா, இன்னும் வேணா தரேன், இது சும்மா உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க, அதுக்கு தான் அந்த க்ளவுஸ்லாம் வாங்கிக்கோ, உன்னோட பேமெண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன், அவளை கொன்று, எனக்கு ஜிமின் வேணும் அப்படின்னு கேட்பா. இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வாங்க, பின்னாடியே வந்தீங்கன்னா டவுட் வந்துடும்ல அப்படிங்க. ஆமாம் டவுட் வந்துடும், நீ போ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே நிற்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கொஞ்சம் தூரம் பூஜா போயிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவளும் நடக்கலான்னு சொல்லிட்டு காலை எடுத்து வைக்க அவள் கால் ஒரு மாதிரி கட்டியிருக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க பூஜா அங்கே நின்றுட்டு ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிறா. இவள் அப்படியே வந்துட்டு தலைகளாக தொங்க ஆரம்பிச்சிருவா. ஸோ உங்களை எப்படி அந்த மரத்தில் கட்டியிருந்தாலோ அதே மாதிரி ஆனால் தலைகளாக பூஜா வந்துட்டு அவள் காலை வச்சு கட்டியிருப்பா. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை இவள் குனிஞ்சு ஷூ கட்டுற மாதிரி கட்டிகிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த டைமில் ஆக்சுவலாக அவள் ஷூலேஸ் எல்லாம் கட்டல, அந்த மேமோட காலை தான் கட்டிக்கிறா. அது கூட அந்த சைக்கோக்கு தெரியாமல் அப்படியே வந்து நின்று இருந்திருக்கும். இப்போது இவள் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு அப்படியே வந்துட்டு அந்த பட்டனை அமுக்க கரெக்டாக இவள் அப்படியே மேலே போய் தொங்குறா. எந்த இடத்துல அந்த பாம்பு இருக்கும்ல அதே இடத்துல அந்த பாம்புக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது, அது ஆக்சுவலாக மலைப்பாம்பு. பூஜா அப்படியே நின்று பார்க்க இவள் கத்துறா. பூஜா என்ன பண்ணுற, வீடு உங்கள் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த. என் ஃப்ரெண்டுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். நீ இப்படியெல்லாம் பண்ணும்போது அவளுக்கும் வலிச்சிருக்கோம்ல, பயந்துருப்பாள்ல. சாவு பயத்தை என் ஃப்ரெண்டுக்கு காட்டினேன்ல, இப்போ நீ சாவு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி. இப்போ பூஜாவுக்கு அவ்வளோ கோபம், அவ்வளோ வெறி, அப்படியே அவள் கண்ணில் அவ்வளோ இதுவும் தெரியுது. அப்படி பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. கீழே அவள் அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. மேலே அந்த பாம்பு இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுது. போய் டக்குன்னு கரெக்டாக அவள் தான் தொங்கிட்டு இருப்பாள், அவளை அப்படியே முழுங்குது கொஞ்சம் கொஞ்சமாக. இவள் கற்றுன்னு கத்திட்டுருக்கா. ஸோ அப்படியே அந்த பாம்பு மொத்தமாக அவளை முழுங்கிடும். அது மொத்தமாக முழுங்க வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இவள் வந்திருப்பா. ஸோ அப்படியே அவள் நடந்து வரும்போது அந்த ரிமோட் இருக்குல்ல, அதையை ஒரு துணியை அவள் போட்டிருக்க துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த ரேகெல்லாம் பதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு அங்கேருந்து தூக்கி அப்படியே அந்த மலைக்கு கீழே போட்டுட்டு அப்படியே நடந்து வந்திருப்பா. அதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே வந்து ஜாயின் ஆகியிருப்பா. ஸோ இதை தான் இவன் இப்போ நினச்சிட்ருக்கா. ஸோ அப்படியே கரண்ட் சீனுக்கு வந்தா இவளோட ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இவளே நினச்சி பார்த்துருப்பா. அப்போது மீரா மட்டும் பூஜா என்ன யோசிக்கிறா, அன்றைக்கி நீ எங்கடி போனா அப்படின்னு கேட்கா. நான் அங்கே தான் இருந்தேன், நீ பதட்டத்தில் பார்க்கலன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் விட்டுறா. இப்போது அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு கேபினுக்கு வந்தா. ஜிமின் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டுருப்பாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அப்படி பார்த்துட்ருக்க. இப்போ கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சொன்னல நான் பண்ணுறதெல்லாம் நீயும் பண்ணுவேன்னு, இப்போது கிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை பண்ணு, நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணுவேன்னு சொன்னேன், இப்போ நீ பண்ணி தான் ஆகணும், கிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. ஜிமினா அப்படிங்கிறீங்க, ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டைட்டாக பிடிச்சிப்பாரு. ஸோ உங்களால் நான் எஞ்சி ஓடவும் முடியாது, அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்க. உனக்கு வெக்கமாக இருந்தால் வேணால் கண்ணு முடிக்கும் ஏன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ கிஸ் பண்ணலனா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்பாரா. அப்போது நீங்கள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு 5 கவுண்ட் முடிச்சிடுறாரு. அவ்வளோதான், 6 7 8ங்கிறாரு. 9ன்னு சொல்லியிருப்பார், 10ன்னு சொல்லி முடிச்சிட்டா அவ்வளோதான். அவர் இது சொல்கிறது செஞ்சுருவார், அது உங்களுக்கே நல்லா தெரியுமா. ஸோ அதனால் 10ன்னு வாய் திறக்கிறதுக்குள்ளே டபக்குன்னு போயிட்டு நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படியே ஜிமினும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே கிஸ் பேக் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ நீங்களும் அழகாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. கிஸ் பண்ணினது போதும் டியர், கண்ணை முழிங்க, கம்பெனி இதுக்கு மேலே கட்டாது, கண்ணை முழிங்க. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா, எப்படி இருக்குது? உங்களுக்கு இதில் யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டியர்? ஜின்னுப்பாவா இல்லை ஜிமினாவா, வயன், சாரா, பூஜா, மீரா, யாரோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாரோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே டியர், ஸோ டடா பாய், சாராங்கே. ஸ்டோரி எப்படி இருக்குது?